ஹாய் டா, இன்னைக்கு நான் பார்க்க போகிறது விமனுடைய சீட்டிங் பிளான்ஸோட ஃபைனல் பார்ட். ஓகேவா? ஸ்டோரி போட்டு ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் தான் ஓகே இல்லாக்க ஒன் செகண்ட் கேட்டுக்கோங்களா, அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் பார்ட் வந்து எப்படி என் பண்ணி போனாங்க. இந்த பக்கம் ஜிமி ஸ்னேக்கை பார்த்து வாங்கிக்கிறாங்க. ஜிமி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிமி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஸ்னேக் அப்படி வெளியே இறங்கி போயிட்டே இருக்குது. அப்புறம் செக்யூரிட்டி பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸ்னேக் வெளில தான் போகுது. டேரக்டாக கேட்டுக்கு வெளில போயிடுச்சு. அது அவருக்கு இப்போ கொஞ்சம் இப்போ பயமே போகுது. இந்த பக்கம் டீ பார்க்குறாங்க. ஜிமிக்கு பாரு சுட்டி போட்டு ஜிம்மி சோஃபா படுக்க வைக்கிறாங்க. அப்படியே அந்த தண்ணி ஜிம்மில் போஸ்ட் அடிக்கிறாங்க. பாரு ஜிமிக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிம்மிப்பா ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்மிக்கு பயங்கர பயம் வந்துச்சு. டக்குன்னு டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டீ அது சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி ஒன்று ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் டே எப்படி வந்து ஃபுட்டில் வந்துட்டு பாம்பு இருக்கும் டே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. பட் தாங்க பாரு அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன் உப்பா சொல்லி டே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு கோவம் வருது. அந்த ஃபுட் ஆப் மட்டும் தான் ஒரு கோவம் வருது. எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இப்போ டே கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பர்சன் அக்கௌண்ட் பிக் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. சரி எனக்கு புரியுது, உங்கள் ஆர்டர் வந்துட்டு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படுறீங்க. சரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. எங்கள் ஸ்டாஃப் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. உங்களோட லொக்கேஷன் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்க. ஓகேவா சார், கொஞ்சம் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ஆப்போட மேனேஜர் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு புரியுது சார், உங்கள் டெலிவரி வரல, உங்கள் ஆர்டர் வரல, அதனால நீங்கள் கோவப்படுறீங்க சார். எனக்கு புரியுது சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க அப்புறம் சொல்லிட்டு அந்த மேனேஜர் பேசுகிறாங்க. ரொம்ப ஹம்பிளா டேக் பார்க்குறாங்க. அப்போ ஃபுட்டு என்ன சொல்லிட்டாங்க. சார் உங்கள் ஃபுட்டு நான் ஆர்டர் வந்து ரீச் ஆயிருக்காதே சொல்லிட்டாங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களோட ஸ்டாஃபோட லொக்கேஷன் நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ரீச் ஆயிடும். ஓகேவா சொல்லிட்டு அந்த ஃபுட் ஆப் மேனேஜர் பேசுகிறாங்க. டேக்கு புரியவே இல்லை. ஒரு பார்த்துருக்காங்க. ஃபுட்டு இன்னும் டெலிவரி ஆகலை சொல்கிறாங்க. சார் சொல்லிட்டாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. அப்படி டேப்பாக அந்த பாக்ஸை பார்க்குறாங்க. பார்த்தாக்க அது வந்துட்டு அந்த ஃபுட் ஆப்போட அந்த பாக்ஸோட நேம் சீல் இல்லை. அதில் டேக் பண்ணி அவள் ஆர்டர் பண்ண ஒரு ஆப்போட வேறு. இப்போ சொமேட்டோ சுவிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்விக்கி அந்த சொமேட்டோ மாதிரி ஒரு ஆப். அது அதில் ஆர்டர் பண்ணுவோம். அந்த சீல் இருக்கும். பார்த்து அந்த சீலே இல்லை. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஸோ இது யார் வேலையாக இருக்கும். டே பார்க்குறாங்க. ஃபுட்டு அப்படி ஃபுட்டு வரனாக்கா இது ஃபுட்டே இல்லாமல் வெறும் பாக்ஸ் தான் இருக்காது. பாக்ஸ் ஸ்நாக் தான் இருக்காது. எப்படி சொல்லி டேக் ஒரு மாதிரி இருக்குது. இது யார் டெலிவரி பண்ண பர்சன் யார். டேக் இப்போ பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மெசேஜ் ஒரு டே ஓப்பன் பார்க்குறாங்க. பேட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பேட் மார்னிங் டே பார்க்குறாங்க. பார்த்தா சுகாவோட நம்பர். டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடிச்சு டே பார்க்குறாங்க. இது இவனோட வேலையாக சொல்லிட்டு நம்ம சுகாவோட டேவல் ஏற்றுக்கும்ல. டே பார்க்குறாங்க. சுகா சொல்கிற மாதிரி இப்படி ரொம்ப பல்ல கடிக்கிறாங்க. ஜிம் டே வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே அது ஓகே ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இங்கே ஜிம் வந்துட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க பாருங்கள் சொல்லுங்கள் என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லுங்கள் டே ஜிம் கேட்குறாங்க. என்கிட்ட ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது சுகா தான் இது பண்ணிட்டு நினைக்க சொல்கிறாங்க. சுகாவா என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் ஃபுட்டு நான் வரவே இல்லை. எனக்கும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன். அந்த ஆப் வந்து இப்போ தான் சொன்னாங்க. அவங்க ஃபுட்டு ரீச் ஆகிறது 10 மினிட்ஸ் இருக்காமா. இது வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என் இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்ல வந்து சொல்கிறாங்க. இல்லை டே உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன். என்ன ஜிம்னு சொல்லிட்டு உட்காருங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் உட்காராங்க. என்னாச்சு டே கேட்குறாங்க. பாருங்க டே எனக்கு புரியுது ஓகேவா, எனக்கு நீங்கள் பண்ண தப்பு டே சொல்கிறாங்க. என்ன நான் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் ஜார் டே நீங்கள் பண்ண தப்பு தான். எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் ஷுகார்ட்டு கம்ப்ளீட்டாக மூவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடணும். எனக்கும் உனக்கு செட்டாக ஷுகார் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பாக பிரேக் பண்ணிருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு தனியாக ஒதுங்கி போயிருக்கீங்க. அது அவருக்கு தெரியல சரியா. அதனால அவர் ஜஸ்ட் வந்து விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களை லவ் பண்ணியிருக்காரு. அவங்க லவ் கரெக்டாக ஷோ பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அவர் லவ் பண்ணி ஃபேக்காக லவ் பண்ணல. அவர் பாவம் இல்லையா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் இன்னும் பேச சொல்கிறாங்க. ஆமாம் டே உண்மையாக ரொம்ப பாவம் சரியா. ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு. ஷோ லவ் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஆயிருக்காரு. அந்த பெயின் தாங்க முடியாமல் அவர் பண்ணுறாரு. ஓகேவா, நம்ம பெருசாக எடுத்துக்கலாம் ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் டே பெருசாக எடுத்துக்கலாம். ஓகேவா, ரொம்ப பெயின்ஃபுல்லோடு இருக்காரு. அந்த பெயின் ஹீல் ஆகுனாக்கா அவர் இப்படி பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே நம்ம பெருசாக எடுத்துக்கலாம். ரியாக்ட் பண்ண வேணாம். எனக்கு அவ்வளோ இடத்துல யோசிச்சு பாருங்களேன். எனக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ண தப்பு தானே. எனக்கு புரியுது நீங்கள் லவ் பண்ணுறது. எனக்கு புரியுது நீங்கள் ஷுகா கிட்ட லவ் ஃபீல் பண்ணாமல் இருக்கீங்க. எனக்கு அதுவும் புரியுது. நீங்கள் சொன்ன எல்லா விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஆனாலும் அவர் இருந்து பாருங்களேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. எனக்கு அவர் முக்கியமாக லவ் பண்ணியிருக்காரு. இவன் அவங்க ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு மேரேஜ் வரைக்கும் வந்திருக்காரு. எனக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் கூட்டிட்டு இருக்காரு. அவங்க மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு நினச்சிருக்காரு. ஆனால் அப்படிப்பா இப்போ பாருங்கள் யோசிச்சு பாருங்களேன் சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி கதிரிடா உனக்கு எதுனா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என் மேலே இப்படி பாசம் லவ் இருக்கிற டே அப்போ நீங்கள் உடனே லவ் பண்ணிட்டீங்கன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க டே. ஓகே எனக்கு எங்கள் மேலே பாசம் புரியுது. இல்லை புரியாமல் இல்லை. ஆனால் வேண்டாம் ஓகே விட்டுருங்க. அவரோட பெயின் ஹீல் ஆகிற வரைக்கும் அவர் இப்படி பண்ணுவார். நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகேவா, கொஞ்சம் ரீஸ் பண்ண அவரே டயர்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கோவம் போகிற வரைக்கும் பண்ணட்டும். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ மன்னிப்பு கேட்டாலும் எடுத்துக்க மாட்டார். எனக்கு மன்னிப்பு இப்போ அவர் மன்னிக்கிற சுச்சுவேஷன் இருக்க மாட்டார். நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் இல்லை நான் போய் பேசினாலும் எதுவும் சரியாக போகிறது இல்லை. அவர் கோவம் போகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணிக்கிறாரோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜிம் அவர் என்ன அவன் என்ன ஹர்ட் பண்ணவும் தாங்கிக்கிறான். ஒன்று ஹர்ட் பண்ண உனக்கு என்ன பண்ண ஜிம் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் ஆகுது. இப்போ நீங்கள் இருக்கீங்களா சொல்கிறாங்க. இல்லைடாம்மா உனக்கு எதனா என்ன பண்ணும் டே பயப்படுறாங்க. நான் ஷுவாட்ட பேச நான் என்ன சொல்கிறேன் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். இல்லை டே நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் அவரால் ஏற்றுக்க முடியாது சரியா. இப்போதைக்கு அவர் அந்த கண்டிஷனில் இருக்க மாட்டார். அவர் மென்டலி கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பார். ஓகேவா, கொஞ்சம் கோவமாக இருப்பார். வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் சமையல் சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு எதுவும் சொல்ல பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு டே ஜிம் சொல்கிறாங்க. இல்லை என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை டே சொல்கிறாங்க.
இல்லட்டே எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா உங்களால் பாசம் சஃபர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் இவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க சொல்லுவேன், எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இது எப்படி எடுத்துக்கும் தெரியலட்டே, ஓகேவா? எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேவா? அது சரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். சரியாக சொல்கிறாங்க, டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாரி சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப பசிக்குது டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பசிக்குதா சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. டே தான் இப்போ தான் ஃபுட்டை உங்களுக்கு ரீச் ஆகுது. டே பார்க்குறேன், இரவு டே போய் ஓப்பன் பண்ணுறாங்க. அவரே ஓப்பன் பண்ணுறாரு, பயப்படுறாரு. அவரே பயப்படுறாரு. அப்புறம் டே ஓப்பன் பார்க்குறாங்க, எல்லாமே ஃபுட்டு கரெக்டாக இருக்குது. டே பார்க்குறாங்க, இதுக்கு நல்ல ஃபுட்டு ஜிம் வா சொல்கிற கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. டே தான் நான் ஃபீட் பண்ணவா சொல்கிறாங்க. வேணாம் டே சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நான் ஃபீட் பண்ணவா சரி டே கேட்குறாங்க. ஜிம்மும் சரி சொல்கிறாங்க. இப்போ டே ஃபீட் பண்ணுறாங்க ஃபுட்டை. இப்போ போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ டே தான் செக்யூரிட்டி கூப்பிட்றாங்க. செக்யூரிட்டி வராங்க. சார் சொல்கிறாங்க, பாருங்கள் இதுக்கப்புறம் எந்த திங்ஸ் சொன்னாலும் சரி, வீட்டுக்கு என்ன ஆர்டர் பண்ணி எந்த திங்ஸ் சொன்னாலும் சரி செக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து கொடுங்க. சரியாக சொல்கிறாங்க. கேட்டுக்கிட்டே செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணுங்க. சரியாக சொல்கிறாங்க. ஓகே சார் நான் பண்ணுறேன் செக்யூரிட்டி சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மார்க் ஏதோ ஆயிடுமோ சுகர் ஜிம்முக்கு ஏதோ ஆயிடுமோ பயப்படுறாரு. இப்போ ஜிம்முக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. இன்னொரு டே ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே சொல்லிட்டு 1 வீக் டே ஜிம்மில் அவ்வளோ பார்த்துக்கிறாங்க. இப்போ சார் இப்போ அந்த 1 வீக்கில் நிறைய விஷயம் அவங்க வீட்டில் நடந்திருக்கும். எனக்கு ஒன் டே அவங்க வீட்டில் பவர் ஃபுல்லாக கட் ஆகிருக்கும். அந்த டைமில் அவங்களால வெளில போக முடியாது. மிட் நைட்டில் அப்போ பவர் கட் ஆகிருக்கும். ஏர்லி மார்னிங் வரைக்கும் பவர் வந்திருக்காது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தானாக பவர் வந்திருக்கும். அதெல்லாம் புரியுது, அவங்களுக்கு சுகர் தான் பண்ணுற சொல்லி எல்லாமே புரியுது அவங்களுக்கு. அவங்க எதுவுமே சொல்லலை. சரி ஓகே என்னால் பண்ணட்டும் அப்போ சொல்லிட்டு ஜிம்மில் வந்து சுகர் டே வந்து எதுவும் பண்ணவில்லை. நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க என்னால் பண்ணிட்டு விட்டுருங்க சார் சொல்லிடுறாங்க. மிச்சம் டேவும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன் டே வந்து எப்படின்னாக்கா அவங்க வீட்டில் வந்துட்டு கேஸ் லீக் ஆகிற மாதிரி வந்துட்டு இப்படினாக்கா ஒரு சவுண்ட் கேட்டிருக்கோம். போய் பார்த்துருப்போம் கேஸ் லீக் ஆகிருக்காது. ஆனால் அப்போ பயம் அப்புறம் ஸ்மெல் வந்துருக்காது வீட்டுக்குள்ளே சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. டேக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ சில்லித்தனமாக இறங்குவாங்க சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஜிம்மு பொறுத்த வரைக்கும் அவர் லெவல் அந்த அளவுக்கு பியூராக இருக்குது. அதனால ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்காரு. அந்த பெயினில் தான் ஒரு பிள்ளை பண்ணுறாரு. அவரும் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. டேவும் சரி ஓகே சொல்கிறாங்க. 1 வீக் ஆஃப்டர் டே பார்க்குறாங்க. ஜிமின் நீ வேறு அப்பா அம்மா கூட போய் இருக்கியா சொல்கிறாங்க. ஏன் கேஸ் சொல்கிறாங்க. நீ தனியாக ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்கு ஜிமின், நீ அப்பா அம்மா கூட இருக்க எல்லாருக்கும் ஃப்ரெண்டு சாங் கூட இருக்கியா சொல்கிறாங்க. இல்லை டே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குடா டே சொல்கிறாங்க. இல்லை டே நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, நீங்கள் பத்திரமா இருக்கீங்களா டே, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, உங்களை நினச்சி பயமாக இருக்குது, எனக்கு உங்களுக்கு எதாவது ஆயிரம் பயமாக இருக்குது, நீங்கள் பத்திரமா இருக்கிறா சொல்கிறாங்க. நான் இருந்துக்கிறேன்டா, நான் இருந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா இரு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மி நான் இருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை நான் எங்கள் அப்பா அம்மா வர சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மா வர சொல்கிறேன். அதுக்கிட்டே தான் அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. பட்டையோட அப்பா அம்மா பிக் பண்ணுறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க அம்மா அப்பா எனக்காக கொஞ்சம் ஜிம் வந்து பார்த்து கொடுப்பா சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே ஓகேவா நீங்கள் ஃபீல் பண்ணால் நாங்கள் வரோம் சொல்லிட்டு டேவோட அப்பா வந்து ஸ்டே பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. இப்போ டே உங்கள் அப்பாவுக்கு நடந்து சொல்கிறாங்க. டேவோட அப்பா கோவம் அப்பா நம்ம ஜிம்மி இப்படி சொல்கிறாங்கப்பா ஓகேவா, நம்ம அதுக்கு இது பண்ண வேணாம், நீங்கள் பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறோம் ஓகே ஜிம்மி பார்த்துக்கிட்டு என் பொறுப்பு ஓகேவா நீ போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஃபைனலா இப்போ அவர்கிட்ட வந்துருக்காரு. எல்லாமே ஒரே பஸ் வந்துருக்காங்க. இப்போ நம்ம டே வந்து தனியாக உட்காந்துருக்காரு. இவங்க தனியாக உட்காந்து யாருமே பேசுகிற டே கிட்ட மற்றவங்க சுகா கிட்டையும் பேசுகிற டே கிட்ட பேசுகிற அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. டே எப்படி இருந்தால் ஒரு காலத்தில் ஏன்னா இப்படி இருக்குது பஸ்ஸே சொல்கிறாங்க. சரி விட்ரா பார்த்து வாசிட்டு நம்பி சொல்கிறாங்க சின்ன கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க சொல்கிறாங்க. அந்த ஜேகேவும் இந்த சுகாவும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நினச்சி கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் அந்த டே என்ன அப்படி இருக்கான் என்ன இல்லை எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபைனலாக அவங்க பிளேஸ் ரீச் ஆகுறாங்க. இப்போ அவங்க பிளேஸ்க்கு பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்த்து அமைதியாக இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க. டே சொல்லி என்ன இருக்காங்க சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ டே நடந்தாலும் சொல்கிறாங்க. என்ன சின்னக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, நீ என்ன சொல்கிற சுகா அப்படிலாம் பண்ண நினைக்கிறா சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு அவர் டெக்ஸ்ட்டை காமிக்கிறாங்க. டே சுகா வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று பண்ணதுக்கு அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணாரு. எப்படி இருக்குது சொல்லிட்டு எப்படினாக்கா நான் இப்போ பண்ணது எப்படி இருக்குது சொல்லிட்டு கேட்பாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், பயந்து போயிட்டா சொல்கிறாங்க. இப்போ மட்டும் நிறைய கேட்டுப்பாரு. இப்போ அதெல்லாம் முடிச்சு டே காமிக்கிறாங்க. இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி உண்மையை அவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க பாரு அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான் ஓகேவா, அந்த பெயினில் தான் என்ன பண்ணுறான் ஓகேனாக்கா அவனுக்கு ஒரு லவ் வேணும் ஷோ பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கான். ஃபேக்காக இருந்தே கிடையாது. ஒன் டே கூட ஃபேக்காக இருந்தது ரொம்ப கேரிங் இருக்குது. அந்த கேரிங் அந்த லவ் வந்து எப்படி காமிக்கு தெரியாமல் இருந்தாங்க ஓகேவா, அதை நான் மற்றபடி அவன் ட்ரூவாக லவ் பண்ணான். ஸோ அவன் பெயினுக்கு ஆகிற வரைக்கும் அவன் அப்படி தான் பண்ணுவான். ஆனால் நீ பொறுத்துக்கோ சரியாட்டே நம்பி சொல்கிறாங்க. சின்ன பார்க்க என்ன பேச சொல்கிறாங்க இல்லைடா அவன் பாருடா சுற்றி பார்த்து நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவப்பில் பார்க்குறாங்க. ஏன் நீ ஓகே தான் சொல்லிட்டாங்க. நான் ஓகே தாங்க நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன இதெல்லாம் பண்ணால் கூட ஓகேங்க நான் பொறுத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணிக்கிறேன் புரியுது. அந்த ஜிம் பாவம் என் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கேன். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஜின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க இல்லை அப்பா அம்மா கூட இருக்காங்க பார்த்துப்பாங்க சொல்லி டே சொல்கிறாங்க. சரி ஓகே சரி இப்போ ஜின்னு டேரக்டாக நம்ம சுகா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு உனக்கு டேம் வந்து இப்போ வந்து டேட்டை காமிக்கிறாங்க ஓகேவா, எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஜிமின் எதுக்கு அவனை சொல்கிறாங்க. ஏன் அவன் தானே கேட்டானுக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவன் சொன்னா சொல்கிறாங்க. டே அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாதுடா ஓகேவா, நீயும் சுகர் டேவும் பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணுவான் சொல்லிட்டாங்க. நீ ஒரு பக்கம் அவன்கிட்ட லவ் ஷோ பண்ணாமல் இருக்க, நீ சில வருஷம் எல்லாம் காயப்பட்டிருக்க. அவன் பாய் ஃப்ரெண்டாக என்னெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் இன்னும் கேட்டிருக்க. செகண்ட் அவன் என்னக்கா உங்கள்கிட்ட லவ்வே ஃபீல் பண்ணலன்றனால கொஞ்சம் தள்ளி போயிருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுக்கு பண்ணிட்டு அவன் தான் ஒன்றுமே பண்ணாத அப்பாவுக்கு பையனை போய்ட்டு எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறா சொல்லிட்டு சின்ன கேட்குறாங்க. நான் தான் அவன் ரிவெஞ்ச் எடுக்க சொல்கிறாங்க. பாரு சுகா அவன் அஃபெக்ட் பண்ணாதா சொல்லி கேட்குறாங்க. சுகா அமைதியாக இருக்காங்க. பாரு கொஞ்சம் பார்த்து பண்ணா ஓகேவா, எனக்கு புரிஞ்சு கோமா இருக்கிற புரிஞ்சு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ண ஓகேவா, என்ன இருந்தாலும் அவன் நம்ம டீமில் ஒருத்தர் நம்ம ஒரு ஃபேமிலிடா அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்லிட்டாங்க. சுகா யாரும் கேட்கறவே இல்லை.
ஜோகப்பட்டோம் ஏதோ பொறுப்புன்னு பார்த்துருக்காங்க. நீ என்னடா பார்க்குற நம்பிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஜேகேக்கும் சிவாக்கு எப்படி மறைச்சிட்டு தெரியும்னு சொல்கிறாங்க. ஓ அது அவங்க சொல்கிறாங்க எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ஆசையாக இருக்குது சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜேகே கிட்ட என்ன சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி உனக்கு சிவாக்கு எப்படி மேரேஜ் நடந்து சொல்கிறாங்க. ஏங்க சொல்கிறாங்க உனக்கு சிவாக்கும் எப்படி மேரேஜ் நடந்துச்சு அதை சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நம்மளாம் போனோமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி இப்போ இவங்களும் ஃபைனல் ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கடா. ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. சுகா பயங்கரமாக கத்தி அழுதாரு. அவரு தாங்கிக்க முடியல இந்த பெயினை. சின்ன பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க போயிடுங்க எட்டு போயிருங்க சுகா அழுறாங்க. இவங்கள பார்க்குறது சரி ஓகே இப்போ தனியாக விட்டு கரெக்டாக இருப்போம் நம்ம கூட வந்து எது பண்ணாலும் சரியா வர சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. ஜேகே வா போகலாம் சொல்லிட்டாங்க. எல்லாரும் பாருங்க ஜேகே நின்றுருக்காரு. இப்போ எல்லாம் இவங்க திரும்பி பார்த்துக்க அப்படியே போயிடுறாங்க வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு. ஜேகே விட்டு அங்கே நின்றுருக்காங்க. இப்போ ஜேகே போயிறாங்க. சுகா யாங் சொல்லிட்டாங்க. சுகா திரும்பி பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு எதுக்கு நின்றுட்டு காசு கேட்குறாங்க. இப்போ ஜேகே கிட்ட போகிறாங்க. யாங் சொல்லி போய் ஹக் பண்ணுறாரு. அப்புறம் சுகா வந்து ஜேகே விட ஹக் பண்ணிடுறாரு. ஹக் பண்ணி பயங்கரமாக நல்லாரு. அவர் தாங்கிக்க முடியல. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஏன் அப்படி பண்ணா சார் ஜேகே கேட்குறாங்க. சுகா கேட்குறாங்க நீ சொல்லு நீ தானே சொல்லி ரெக்கமெண்ட் பண்ண ஏன் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்களா ப்ளீஸ் ஏன் ஒரு சான்ஸ் கொடுங்க தானே கேட்டேன் சொல்லு. அவனுக்கு என்னென்ன குறை வச்சேன் சார் ஜேகே சுகா ரொம்ப அழகாங்க எனக்கு கேரிங் அவனுக்கு பார்த்துலையா சார் என்ன பண்ணேன் சார் சுகா ரொம்ப அழகாங்க. இப்போ ஜேகே ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்க அழாதீங்க சொல்கிறேன் என்ன பண்ணிட்டு சுகா ரொம்ப அழகாங்க. என் அப்பா அம்மா விட்டு வந்திருக்கேன் என் ஃபேமிலி தூக்கி விட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் அப்படியே வெளியே விட்டேன் எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கேன் எனக்கு சார் சுகா ரொம்ப அழகாங்க. என்கிட்ட சீட் பண்ணிட்டாங்க என்ன சீட் பண்ணுறேன் அவன் சொல்லிட்டு சுகா ரொம்ப அழகாங்க. இப்போ ஜேகே ரொம்ப கஷ்டப்பட்டு பாருங்க சார் என் அப்பா இப்போ சிரிப்பாரு. அவன் நம்பி போனதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்து சிரிப்பாரு. என்ன பண்ணுவேன் என் அப்பா சிரிப்பாரு என் அண்ணா சிரிப்பாரு என் ஃபேமிலி சிரிக்கணும் பார்த்து சொல்லிட்டாங்க. சுகா ரொம்ப அழகாங்க. ஜேகேக்கு சுகா அழகாத பார்க்க தாங்கிக்க முடியல. பாருங்க ஏன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க சொல்கிறேன் சொல்லிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறேன் தம்பி பேர் பார்க்குறேன்டா சுகா சொல்கிறாங்க. நான் உங்கள் தம்பி பேர் பார்க்கல ஓகேவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. காசு சொல்கிறாங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை எதுவும் கேட்க முடியல நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்கள் லாங் டைம் ப்ரெஷர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க என்ன பேச சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் எனக்கு நீங்கள் லாங் டைம் ரிலேஷன் சரி எனக்கு உங்களெலாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நீங்கள் ரொம்ப ஜென்வனாக இருப்பீங்க யார்ட்டையும் வந்து ஃபேக்காக இருக்க மாட்டீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு லவ் வந்து பெருசாக ஷோ பண்ண தெரியாது நீங்கள் ட்ரூவாக இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு லவ் கேர் இருக்குது டே மேலே ஆனால் நீங்கள் சரியாக அது நீங்கள் வந்துட்டு காமிச்சிங்க உங்களோட உங்களுக்கு எப்படி காட்ட தெரியுமோ அப்படி காமிச்சிங்க ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியல ஓகேவா நீங்கள் அவன் எதிர்பார்க்க லவ் நீங்கள் கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க விட்டு போயிருக்கான் சரி ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்லிட்டாங்க என்னென்ன பேசுங்க ஹேங்னு கூப்பிட்றா தம்பி பேர் பார்க்குறா என்ன பேசுகிறா அவங்க காசு சரியா ஷுவா கேட்குறாங்க எனக்கு உனக்கு பிடிக்கும் சரியா நீங்கள் யாருக்கு மட்டும் தலை பண்ணி பார்க்க முடியல சரியா நீங்கள் ஷுவா டேக் முடியும் மேரேஜ் பண்ணிக்கணும் டேக் பண்ணி தலைந்து நடக்கணும் சரி நீங்கள் எப்போது சேவஜாக இருக்கணும் உங்களை யாரும் ஒரு பாஸ் வந்து ஷுவா சீட் பண்ணிட்டாங்க ஷுவா ஏமாந்து போய்ட்டா சொல்லி யாரும் சொல்லக்கூடாது ஓகே உங்கள் அப்பாவோ உங்கள் ஃபேமிலியும் யாருமே சொல்லக்கூடாது ஓகேவா இப்போ நம்ம டீம்மேட் கூட யாரும் வந்து அப்படி பார்க்கக்கூடாது சரியா நீங்கள் தலை குடிச்சு நடக்கூடாது நீங்கள் உடஞ்சி போகக்கூடாது ஷுவா ஜெக்கி சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ அக்செப்ட் பண்ணி கஷ்டப்பட புரியுது ஓகேவா இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒன் டே பிடிக்கும் ஓகே அதுக்கு வெயிட் பண்ணுறது அதுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்க கூட நான் சப்போர்ட்டாக இருப்பேன் உங்கள் கூட இருப்பேன் அம்மாங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க ஷுவாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பேசுகிறேன் உங்களை பார்த்து நேரடா சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் சொல்கிறேன் ஜெக்கி கெஞ்சுறாங்க எனக்கு உங்களோட கஷ்டப்பட பார்க்க விருப்பம் இல்லை சேம் உங்களுக்கு டேக் பண்ணி மேரேஜ் ஆகும் நினைக்கிறேன் நீங்கள் போல்டாக இருக்கணும் ஓகே நீங்கள் உடஞ்சி போதில் பார்க்க நீங்கள் சேவஜாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து உடஞ்சி அடுத்தல பார்க்கும்போது அவங்க ஷுகர் ஜெக்கி ரொம்ப நாங்கள் ஜெக்கி ஹக் பண்ணிட்டோம் நீங்கள் பாருங்கள் டே பண்ண தப்பு தான் போய் ஓகேவா சொல்கிறாங்க அதுக்காக நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கூடாது ஓகேவா நீங்கள் போல்டாக இருக்கும் நீங்கள் எந்த தப்புமே பண்ணல யாங்க சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க ப்ளீஸ் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோ உங்கள் அப்பா உங்கள் ஃபேமிலி யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது யாரும் உங்களை இருக்கக்கூடாது ஓகேவா ஒரு பாசஞ்சு அவங்க ஷுகர் அச்சீவ் பண்ணாங்க நினைக்கக்கூடாது ஓகேவா ஷுகர் ஏமாந்து சொல்லக்கூடாது என்ன மேட்ச் பண்ணிக்கிங்களா டே மேட்ச் பண்ணி சொல்கிறாங்க அது சொல்லிட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் அம்மா சொல்லிட்டு ஷுகா ஜெக்கி கேட்குறாங்க ஷுகாக்கு ஒரு மாதிரி என்ன பேச ஜெக்கி உங்கள் லைஃப் ஸ்பாயில் சொல்லிட்டு லைஃப் ஸ்பாயில் ஆகுது ஓகே எனக்கு நம்பிக்கை இருக்குது என் ஷுகா எங்கே யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் டேல பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒன் டேல பார்ட்னர் பார்ப்பீங்க அந்த டிரைவருக்கு வெயிட் பண்ணுறதுக்கு அதுக்கு நான் எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு கிரிஞ்சு பண்ண பிடிக்காது சொல்லிட்டு ஓகேவா கிரிஞ்சு பண்ண பிடிக்காது எனக்கு உங்களை பார்க்குறது எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க என்ன பேசுகிற ப்ளீஸ் எனக்காக சொல்லிட்டு ஜெக்கி கெஞ்சுறாங்க ஷுகாக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க நான் எதுவுமே எடுத்து மாட்டேன் ஓகேவா நான் கூட இருப்ப சப்போர்ட் அப்படி என்ன பண்ணுங்க உங்க கூட நான் இருக்கிறேன் ப்ளேம் பண்ண மாட்டேன் ஓகேவா நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ண தோணும் அப்படி எல்லாம் பண்ணுங்க நான் இருக்க உங்க கூட அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க ஷுகாக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க யோசிச்சு இருக்காங்க அப்படி ஜெக்கி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு ஹலோ அப்பா சொல்கிறாங்க சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க அப்பா எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு பாசனை பிடிக்கும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அவங்க மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க ஆமாம் அவங்க பேர் முன்னாடி சரியா எனக்கு அவங்க அப்பா கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க என்னோட பையனா ஆமாம் சொல்கிறாங்க எனக்கு அவர் தெரியுமே சொல்கிறாங்க தெரியுமா பிஸ்னஸ் பார்க்குறது பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க 2-3 மீட்டிங் நான் பார்த்துட்டு பேசியிருக்கேன் நல்ல பர்சன் சொல்கிறாங்க அவங்கள்ட்ட பேச முடியுமா சொல்கிறாங்க கேட்குறாங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு போவோம் ஜெக்கியோட அப்பாவுமே ஷுகார் அப்பா ஃபோன் பேசுகிறாங்க இப்போ ஷுகார் அப்பா ஜெக்கி கால் பண்ணுறாங்க ஷுகாக்கு ஒரு மாதிரி ஷுகா பிக் பண்ணுறாங்க ஹலோ அப்பா சொல்கிறாங்க நீ ஜியோனோட பையன் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க ஜியோனோட பையன் லவ் பண்ணுறியா கேட்குறாங்க
இப்போ சுகர் மறைக்கும் அவர் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சு அந்த மாதிரி டே பண்ணலாம். இங்கே பாரு அந்த பையன் சட்டியாக மாட்டேன் ஓகே வச்சு அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் ஓகே அவனை மேரேஜ் பண்ணிக்கோ உனக்கு மேரேஜ் நானே அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க உனக்கு நானே மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறேன் ஓகே நீ வாசிட்டு சுகர் அப்பா சொல்கிறாங்க. இப்போ சுகா டேச்சுக்கு ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. சுகாக்கு ஒரு மாதிரி சுகா அப்பா எதுவுமே சொல்லவே இல்லை அவர் பாட்டுக்கு எல்லாரும் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஒன் நைட்லேயே. ஏன்னா நம்ம டே மேரேஜ் கொண்டு சுகா மேரேஜ் நடக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அப்பா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கியோட அப்பா பார்க்குறாங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ்க்காக அட்மிட் பண்ணுறோம் அப்பா சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் இப்போ மார்னிங் இவங்களாம் வந்துருப்பாங்க. அந்த நைட்டுக்குள்ளே எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ரொம்ப க்ளோஸ் ரைட்டு மட்டும் கூப்பிட்டுப்பாங்க. கூப்பிட்டு ரொம்ப அழகாக மேரேஜ் பண்ணிப்பாங்க. சுகாக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. இப்போ இதான் நடந்திருக்கும். இப்போ ஜெக்கி சொல்கிறாங்க ஏன்டா உனக்கு ஜெக்கி மேலே சுகா மேலே சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு சுகா மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுகா எனக்கு அவ்வளோ பாசம் எனக்கு ஒரு கஷ்டமாக தான் அவருக்கு க்ரஷ் தான் ஒரு லாங் டைம் க்ரஷ் தான். ஆனால் இப்போ நான் வந்து சொல்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க இப்போ லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க லவ் பண்ணுறேன் ஆமாம் அது 1 வீக் சொல்கிறாங்கடா. இப்போ டே சுகாவுக்கு நடக்கிறவங்க தெரியல சொல்கிறாங்க தெரியுமே சொல்கிறாங்க. அப்போ சுகா ஜெக்கி டே வந்து ஹாப் பண்ணவங்க தெரியும் சொல்கிறாங்க தெரியும். அவன் ஃபஸ்ட் டைம் வாம்பு அனுப்புனது செகண்ட் அவங்க வீட்டில் சிலிண்டர் ஸ்மெல் வர கேஸ் ஸ்மெல் வர வச்சுது அவன் பயந்தது அவங்க வீட்டில் கரண்ட் கட் ஆனது அப்போ சொல்லிட்டு அந்த விஷயம் தெரியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா சொல்கிறாங்க ஆமா சொல்கிறாங்க ஏன்டா எனக்கு டே நினச்சி கஷ்டமாக இல்லை சொல்கிறாங்க. ஏன் எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க அவன் பாவம் அவர் ஆனால் அவங்க ஹார்ட் பண்ணல சொல்கிறாங்க. நான் அப்பவே சொல்கிறேன் இவன் எனக்கு கொஞ்சம் ஹெட்ல அடி பண்ணிச்சு அந்த சான்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு பேச சொல்கிறாங்க பாருங்க எனக்கு டே ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லிட்டாங்க சுகர் அவரும் பாவம் சொல்லி ரொம்ப நல்லவர் அவர் ட்ரூ ஃபீலிங்ஸ் வச்சுருந்தாரு போய் கேட்காது தெரியுமா நான் அவர் போய் ஹார்ட் பண்ணுறதுக்கு போய் அவன் ஆன்சர் வச்சு சொல்கிறாங்க. எனக்கு புரியுதா இருந்தாலும் சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் கஷ்டப்பட சரியா எனக்கு வந்துட்டு சுகர் ஹாப்பியாக மட்டும் போக சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க எனக்கு சுகர் ஹாப்பியாக தான் போதும்னு சொல்கிறாங்க. எனக்கா டே இத்தனை வருஷமா சுகர் லவ் பண்ணா நேற்று வந்து பையனுக்காக சடனாக அவனை அக்செப்ட் பண்ணாரு சொல்கிறாங்க. இல்லைடா அவங்களுக்கு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கலாம் சொல்கிறாங்க எனக்கு அதான் தேவையில்லை சரியா சொல்கிறாங்க. எனக்கு சுகர் தான் இம்பார்ட்டன்ட் அவன் என்ன பண்ண அவங்க கூட தான் இருப்பா அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க சரி ஓகே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க சரிமா அவனுக்கு அவங்க சொல்லிட்டு சரி ஓகே அப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்களும் ஒர்க் பார்க்குறாங்க யார்ட்டையும் எதுவும் பேச மாட்டாங்க யார்ட்டையும் ஜிம்முக்கு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க டெய்லியுமே ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க இப்போ டெய்லி கால் பண்ணுவாங்க அவ்வளோதான் இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ டேதண்டா தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கனவு வருது எப்படின்னாக்கா நம்ம ஜிம்மில் வந்து ஸ்லிப் ஆகி கீழே வர ஜிம்மில் ஒரு பர்சன் புஷ் பண்ணுற மாதிரியும் நம்ம ஜிம்மில் கீழே வர கனவு டக்குன்னு பயந்து போயிடாரு. ஜிம்மி பார்க்க என்ன சொல்லிட்டு எனக்கு ஒன்றா தூங்கிருப்பாங்க ஒரே ரூமில். இப்போ ஜிம்மில் டே பார்க்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்க ஜிம்முக்கு ஜிம் பார்க்குறாங்க சொல்லுங்க டே சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகேவா சொல்கிறாங்க ஓகே தான் ஏன் டே சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க ட்ரீம் தான் வந்துச்சா ஜிம்மி கேட்குறாங்க சொல்கிறாங்க ஒன்றும் பயப்படாங்க நல்லா தான் இருக்கா ஜிம்மி சொல்கிறாங்க இப்போ டே தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காரு அவருக்கு பயமாக இருக்கு எனக்கு ஜிம்முக்கு தான் யாரும் பயம் இப்போ ஜிம்மி தான் கடவுளே டே பார்க்குறாங்க எனக்கு எதனால பரவாயில்ல ஜிம்முக்கு தான் யாரும் டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 2 வீக்ஸ் போகலாம் 2 வீக்ஸ் ஆஃப்டர் 2 வீக்ஸாக ஆச்சு அமைதியாக தான் இருக்காரு டே கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்காங்க ஆனால் பெருசாக யாரும் பேச மாட்டாங்க டே வந்து அமைதியாக இருப்பார். இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் இவங்க நியூ ஒரு பேட்டரி கார் வந்து ரெடி பண்ணிப்பாங்களா எனக்கு ஒரு கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்களும் உருவாக்கியிருப்பாங்க. அந்த காரை ட்ரெஸ் ட்ரைவ் பண்ண சொல்லி நம்ம ஒரு சார் சொல்கிறாங்க ஒரு பர்சன் சொல்கிறாங்க நம்ம சுகா கிட்ட சுகா பார்க்குறாங்க ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி ஆமாம் சொல்கிறாங்க ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் இருக்கான்னு பாரு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ சுகா ட்ரெஸ் ட்ரைவ் பண்ணி பார்க்க ரெடியாக இருக்காரு. மற்றவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒர்க் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொருத்தவங்க ரெடி பண்ணுவாங்க அப்படி தான் டேவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜேக்கே ஒரு பக்கம் இருக்காங்க நம்ம ஜேவுக்கு நம்ம சொல்லிட்டு ஜின்னு ஒரு பக்கம் இருக்காங்க ஒருத்தவங்களும். இப்போ நம்ம சுகா பார்த்துட்டு இருக்காங்க டே வந்து கரெக்டாக நம்ம சுகாக்கு நேராக இருக்காங்க அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சுகா அப்படியே இவ்வளோ பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க 2 வீக்ஸ் அமைதியாக இருக்காங்க நானும் நீ கொஞ்சம் இதாக இருக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல சொல்லிட்டு இப்போ சுகா பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படி ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கார் செம்ம ஸ்பீடு போயிட்டு இருக்கு எனக்கு நியூவாக கிரியேட் பண்ண ஒரு காரு செம்ம ஸ்பீடு. இப்போ அந்த கார் சுகா ரொம்ப ஸ்பீட் ட்ரைவ் பண்ணிருக்காங்க டே பார்த்தா ஒர்க் பண்ணிருக்காரு எனக்கு அந்த காரும் சைலண்ட் மோட்ல இருக்குல்ல ஹார்ன் சவுண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல ஸோ அதனால் எதுவும் சவுண்டாக கேட்காது. இப்போ சுகா அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் டே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் சுகா டே மேலே அப்படி இடிக்கிற ஒரு செகண்ட் டக்குனு டே பிடிச்சி பர்சன் கீழே தலையிடுறாங்க. இப்போ நம்ம டே கீழே விடுறாங்க திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ஜின்னும் டே வந்து கீழே வந்துருக்காங்க. டே பார்த்து பயன்படுறாங்க யான்னு சொல்கிறாங்க பார்த்தா காரும் நீட்டு இருக்காங்க டே வந்து ஒர்க் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஒரு இடத்துல வந்து காரை பிரேக் ஆகிட்டு இருக்கு. இப்போலாம் திரும்பி பார்த்து பயன்படுறாங்க இப்போ ஓடி வராங்க நம்ம சுகா என்னாச்சு ஏன் கார் ஸ்பீட் பிரேக் கண்ட்ரோல் ஆகலையா கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க ஜின் டக்குனு ஏன் சொல்லிட்டு காரை ரொப்ப பண்ணுறாங்க. இப்போ சுகா கேட்குறாங்க ஜின்னு ஒன்று கூட யோசிக்கல டக்குனு சுகாட கணக்கு வர வைக்கிறாங்க. இப்போ பயன்படுறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குற ஜின்னு சொல்கிறாங்க இப்போ ஜெகே பார்க்க ஜின்னா சொல்கிறாங்க ஜின்னு பார்க்குறாங்க என்னடா என்ன அப்படி கேட்குறாங்க அது சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க என்னடா பண்ணி நினச்சிட்டு டே எனக்கு புரியுது சரியா அவங்க தப்பு எல்லாம் சொல்ல மாட்டேன் சரியா அவன் சீட் பண்ணியிருக்கான் உனக்கு தெரியாமல் மேட்ச் பண்ணி முடிவு பண்ணியிருக்கான் புரியுதுலாம் சொல்ல சரியா அவனுக்கு பேர் கொடுத்துருக்கானே எனக்கு புரியுது சரியா அதுக்காக அவன் உயிரிழப்பு நீ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவனை கொண்டு நினைக்கிறேன் நீ சொல்கிறாங்க கொள்ளுமா சொல்கிறாங்க அட்டம் டு மார்டரா சொல்கிறாங்க இல்லை பார்க்குறாங்க அட்டம் டு மார்டரா சொல்லி பார்த்துருக்காங்க என்ன சின்ன என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க ஏய் உங்க சொல்லு கார் நீ அவன் மேலே எடுக்கணும் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம சுகா பார்க்குங்க ஜின் சொல்கிறாங்க பாரு நீ எனக்கு ஃபேமிலி மெம்பர் தான் அவன் எனக்கு ஃபேமிலி மெம்பர் தான் ஓகே 2 பேரும் ஈக்குவல் தான் உங்களுக்குள்ள லவ் இருந்துச்சு பிரேக் பண்ணிச்சு அதான் உங்கள் பர்சன் ஓகேவா அதுக்காக ஒரு பர்சன் ஹார்ட் பண்ண பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க அவன் வந்து ஒரு பர்சன் இருக்காண்டா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காண்டா பாவம் உங்க பாரு அப்படி இருந்தாலும் உனக்கு அவனை கொஞ்சம் கோவமாக சொல்கிறாங்க அவனை சீட் பண்ணி வச்சுக்கேன் அவனுக்கு கூட வாழ்ந்து காட்டு சரியா உன்னோட பெட்டராக வாழ்ந்து காட்டுவேன் யாரை சீட் பண்ணுறதுக்கு யாரை தூக்கி போடுறதுக்கு யாரை சீட் பண்ணுறதுக்கு உன்னோட பெட்டராக லைஃப் வாழ்ந்து காட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பெஸ்ட் ரிவெஞ்ச் சொல்லிச்சு ஜின்னு சொல்கிறாங்க அதை விட்டு ஒரு பர்சன் இந்த மாதிரி பயமுறுத்துட்டு
கொட்டுறதும் அதுக்கப்புறம் அந்த அறிவு ஜா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்குறது அது சொல்கிறாங்க சொல்லு அவங்க கொண்டு வர ஹாப்பி வர முடியுமா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஷோ பார்க்கணும் அது சொல்கிறாங்க அப்போ ஜெயிக்க பாருங்க ஏங்க சொல்கிறாங்க டே அப்படின்னு வச்சா பாரு நீ அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க ஏன் டே உனக்கு யாரும் சொல்கிறாங்க டே உன இப்போ டேக்கு நான் ஆகிட்டு ஏற்றுக்க முடியுமா ஹாப்பி பண்ணி கேட்குறாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவ்வளோதானா ஜின்னு கேட்குறாங்க. ஜெயிக்க அமைதியாக ஹேங் சொல்கிறாங்க சொல்கிறா இப்போ ஜெயிக்க டேக்கு நான் ஆயிடுச்சுனாக்கா நீ பார்த்து சும்மா இருப்பா கேட்குறாங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்காதா அப்புறம் கடவுள் அடமாட்டா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இதை நட்பு நாங்கள் ஒரே சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்கணும் என்ன சின்ன நினச்சி சொல்கிறாங்க டே அவன் வேறு கொண்டு வந்திருக்காங்க வேறு கார் ஓட்டுருக்காங்க சொல்கிறாங்க எனக்கு ஆமா அவன் டேபிள் எடுக்கிட்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம சின்ன நம்பி பார்க்குறாங்க சுகா சொல்கிறாங்க ஜெயக்கா ரொம்ப டிஸ்பாயின்ட் சுகா என்ன பண்ணிருக்க நீ சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ நம்பி தான் நீங்கள் போங்க ஸ்டெல்லாம் போயிடாங்க எங்கே மட்டும் போயிருக்காங்க மற்றவங்க போயிட்டாங்க எல்லாம் அங்கே ஒர்க்கர்ஸ் நிறைய போயிருக்காங்களே அவங்க போயிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க சுகா என்ன பண்ணி சுகா நீ சொல்கிறாங்க. இப்போ சுகா போய் மாறி எடுத்து சொல்லிட்டாங்க டே பார்த்தா பயந்து போயிட்டாரு. இப்போ நம்ம ஜெய போகிறாங்க ஏ டேங்க நீ ஓகே கேட்குறாங்க. இப்போ நம்ம டேப் பண்ணி போயிறாங்க சுகா போகிறாங்க சுகா பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கோவம் இருக்குது நான் பண்ணது தப்பு தான் சுகா எதுவும் சொல்ல மாட்டேன் சரியா உனக்கு வேறு எதாவது பனிஷ்மெண்ட்டாக்கா பண்ணிக்கோ இல்லை நான் தீவிர எனக்கு பிடிக்க வச்சு நான் போயிடுறேன் ஓகேவா இந்த சயின்டிஸ்ட் விட்டு நான் போயிடுறேன் ஓகேவா நான் சயின்டிஸ்டாக விரும்பல நான் போயிடுறேன் ஓகே அவன் கூட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்கு பிடிக்கல அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்து போயிடுறேன். ஆனால் அதுக்காக இந்த மாதிரி இது பண்ணாது எனக்கு நம்பர் பர்சனுக்கு அவங்க நான் பண்ண தப்பு என்ன சொல்ல முடியும் ஓகேவா எனக்கு உங்களுக்கு லவ் ஃபீல் இல்லைன்றப்போ கூட சொல்லியிருக்கணும் ப்ராப்பராக சொல்லிட்டு அப்போ ரிலேஷன் பெயிண்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ பெயின் இருக்காது ஓகேவா நான் அவனை சீட் பண்ணி தப்பு தான் ஓகே ஏன் மாதிரி தப்பு தான் சுகா தப்பு பண்ணது நான் தான் இதை மன்னிச்சிட்டு ஓகேவா ஆனால் அதுக்காக இந்த மாதிரி பண்ண நினைக்காது எனக்கு என்னோட ஒய்ஃபு குழந்தைங்க இருக்கா குழந்தை ஃபர்ஸ்ட் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஓகே அவன் கேட்குறது தொட்டு துடிச்சு போயிடுவான் நான் பண்ண தப்பு தான் ஓகேவா உனக்கு நான் பெயின் கொடுத்துருக்கேன் நானே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் நானும் உனக்கு நீ என்கிட்ட சொன்னியா உனக்கு அஷம்பா நீ கேட்டது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுச்சு ஓகேவா நீ வந்துட்டு நான் உனக்கு கிஸ் பண்ணி நினச்சி போய் அப்படி சொன்னது ரொம்ப கஷ்டப்படுச்சு நம்ம லவ் பண்ணுற பையனே நம்ம பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓகேவா நான் ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் பண்ண சுகா அதுதான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேன் எனக்கு நான் எதிர்பார்த்த லவ் உங்கள்கிட்ட இல்லை சரியா தப்பு ஓமலாக இருக்க எனக்கு தெரியல நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் ப்ராப்பராக இந்த விஷயத்தை எப்படி தப்பு ஓகே ப்ராப்பராக எனக்கு வந்துட்டு லவ் ஃபீல் சுகான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணியிருக்கலாம் நான் மூவ் பண்ணாமல் அப்படி நான் கொஞ்சம் மனசில் நான் தள்ளி போயிருந்தேன் தவிர வந்துட்டு ப்ராப்பராக சொல்லலை ஓகே தப்பு எவ்வளோ சுகா மன்னிச்சிட்டு ஓகேவா ஆனால் இப்படி எதுவும் பண்ண நினைக்காத சுகா ஆஸ்ட்ரேலியா அழுதாங்க இப்படியே அழுத பக்கம் எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக போயிட்டு இருக்கிறப்ப நம்பி பார்க்குறேன் என்ன சுகா இது நான் சொல்கிறாங்க நீ இந்த சுகாடா எத்தனை டைம் நான் நினச்சிருக்கேன் நீ இன்னும் நீ தான் அதை எங்களால் நல்லா பத்திரம் பார்த்துக்குங்க நீ தான் ஃபுட்டு குக் பண்ணி தருவா நீ தான் கேர் பண்ணுவோம் கேரிங் வந்துட்டு இன்டெரக்டாக காமிப்படா நீ பாட்டுக்கு கேஷாக பண்ணிட்டு போகடா அவன் சின்னது பார்த்து கவனி பண்ணி வந்துட்டு போகிற பக்கம் செஞ்சுட்டு போயிடுவேன் எனக்கு அப்படி கூட உனக்கு அந்த மாதிரி காட்டுறது உண்டாவோ சரி எனக்கு அப்படி தான் நாங்கள் புரிஞ்சுட்டு இது வரைக்கும் அவங்க பண்ண மாதிரி சுகா சொல்கிறாங்க மேபி அவனுக்கு எதனா ஆகிட்டு ஹாப்பியாக இருப்ப அப்படிலாம் அவன் இருக்க கூட நினைக்கிறியா கேட்குறாங்க இப்போ நான் சீட் பண்ண எதுவும் சொல்ல மாட்டேன் சரி ஹார்ட் பண்ணிட்டான் அவனுக்கு பெயின் கொடுத்துருக்காருன்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக நீ அவனுக்கு இந்த அளவுக்கு நினைக்கிறியா கேட்குறாங்க. ஜெய பார்க்குறேன் சுகாங்க பாரு ஒன்று விட்டு நான் டேபிள் ரொம்ப கோவம் இருந்தேன் சரியா எனக்கு இந்த மாதிரி ஹார்ட் பண்ணா சொல்லிட்டு ஒன்று நான் தான் சுகா அதிகமாக கோவம் இருந்தேன் ஆனால் இப்படி பண்ண சத்தியமாக எதிர்பார்க்கலடா பாவம்டா அவன் வந்துட்டு நம்ம குரூப்பில் சின்ன பையன்டா அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு பண்ணா எனக்கு புரியும் சரியா நானே கூட யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு அவன் எதிர்பார்க்கல வந்துட்டு கிடைக்க போயிருக்கா நம்ம நிறைய டைம் நம்ம ரீசெண்டாக அவனை பேச ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இவன் நானே விட்டு கேட்டிருந்தேன் நான் உனக்கு ட்ரூத்தாக கிஸ் பண்ணுறப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அவன் பாய் ஃப்ரெண்ட் நீ அக்செப்ட் பண்ணிக்கப்போ அவன் என்ன ஃபீல் பண்ணான் அப்போ உன்ட்ட கேட்டேன்டா நீ அப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்காண்டா அப்போ டேட்டை போய் பேசுறதுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கா சரியா அப்போ கொஞ்சம் இன்செக்யூர் ஃபீல் பண்ணிட்டான் அவன் எவ்வளோ டைம் இன்செக்யூர் ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கு நீ எங்கிட்ட கொடுக்கல அவ்வளோ கேரை கொடுத்து அவன் கொடுக்க சொல்லி அவன் ஃபீல் பண்ணியிருக்கான் சரியா அந்த ரிசல்ட் சரி வந்திருக்கு ஓகேவா அதுக்காக நீ இப்படி பண்ண நினைக்காதப்பா அவன் தான் வச்சுருப்பா ஜெயப் சொல்கிறாங்க இப்படி பயமுறுத்துப்பா சொல்லிட்டு நீ வந்துட்டு உண்மையாகவே ஒரு கொண்டு நினச்சா சொல்கிறாங்க சில பார்க்குறாங்க இதை பற்றி அவங்க அப்படி தெரியுதா கேட்குறாங்க அப்படி என்ன சொல்கிறாங்க நான் ஜஸ்ட்டு பயமுறுத்து நினச்சேன் ஒன்று நான் நினைக்கல சுகா சொல்கிறாங்க இப்போ நம்ம சின்ன பார்க்குறேன் ஏன் அப்படி பயமுறுத்து நினைக்கிறேன் சொல்லுங்க அப்படி பயத்தை காட்டி என்ன பண்ண போகிற கேட்குறாங்க அப்போ அப்படி அவன் பயந்து நடிக்கிறேன்னா ஆக போகுது உனக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது சின்ன கேட்குறாங்க எனக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது ஜின்னு சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது அவன் தான் எனக்கு நான் அவனுக்கு நினச்சிட்டா எனக்கு அவன் தானே இப்படி சுற்றி வந்தான் நான் சும்மா தானே இருந்தேன் அவன் தானே ஃபீலிங்ஸ்க்கு எனக்கு வளர்த்தான் சொல்லுவா ஜின்னு சொல்கிறேன் சுகா சொல்கிறாங்க எனக்கும் கஷ்டமாக இருக்குது ஆனால் இப்போ ஒய்ஃப் மாட்ட சொல்கிறாங்க எனக்கு டக்குனு மோன் பண்ண முடியல ரொம்ப அழகாங்க இப்போ ஜேக்கியோட ஹார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இவனை பார்க்குறப்ப எனக்கு சொல்கிறாங்க இப்போ ஜே ரொம்ப அழகாங்க இப்போ எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ண தெரியல எங்கள் பாருங்க சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா அவனை அழகாக பார்த்துக்கணும்னு நினச்சிருந்தா ஓகேவா எனக்கு அப்போ கேட்ட பொறுப்பு மாறிச்சுனாக்கா எங்களை அப்படி கூட ப்ரைவசியாக இருக்கும்னு நினச்சிருந்தா ஓகேவா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்போ தான் அவங்க கிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன் ஓகேவா எனக்கு மற்றபடி அவங்கள ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப லவ் பண்ணேன்டா அப்படி ஷோ ரொம்ப அழகாங்க இப்போ எனக்கு புரியுது இப்போ டேக்குன்னு அழகு வருது நான் பண்ண தப்பு தான் சுகா மன்னிச்சு சரி எனக்கு உங்கள்கிட்ட லவ் ஃபீல் இல்லை நீ சொல்லவும் இல்லையா நீ படிக்க கேர்லெஸ்ஸாக இருந்தியா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சுகா அப்படின்னு பேர் சொல்கிறாங்க அடவுள்கிட்ட விலகி போய்ட்டு ஓகே நான் ரொம்ப நைஸாகிடுச்சு அவன்கிட்ட மோன் பண்ணி ஆனால் ப்ராப்பராக சொல்ல மாட்டேன் ஓகே சொல்ல மாட்டேன் ஏன் தப்பு தான் சுகா மன்னிச்சிரு ஓகேவா
ஆனால் இப்படி பண்ண நினைக்காது சுகா. நான் இந்த இடத்துக்கு போயிடுறேன். இப்போ நான் சயின்டிஸ்ட் வேர்ல்டு விட்டு நான் போயிடுறேன். நான் போயிடுறேன் சுகா. டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இதில் அங்கே பாரு, நம்ம ஃபேமிலிடா. நீ லவ் பண்ணுறதா அவங்க வேறு விஷயம் வைக்க, நம்ம ஒன்றா இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல் நம்மளாம் ஒன்றா ஒரு டீம். இது வரைக்கும் நம்மள ஒரு டீம் இருந்தது இல்லைடா. சரியா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, நம்ம பொறாமப்படுவாங்க. இத்தனை பேர் ஒன்றா இருக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேலண்டோட இருக்கேன். ஒன்றா இருக்கிறதுனால அது இன்னும் பெருசாக வேல்யூவாக இருக்குது. நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணதுக்கு நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் ரீசனுக்கு நம்ம ஒன்றா இருக்கிறதுனாலடா. சரியா நீங்கள் இப்படி பண்ணலாமடா, தப்பு இல்லை, நம்ம ஒரு ஃபேமிலியடா. சின்ன ரொம்ப அழகாங்க, என்ன அப்படி பண்ணிக்கிறீங்க, என்ன ஹர்ட் பண்ணிக்கிறீங்க சொல்லிட்டு சின்னதாங்க நம்பிக்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிவாங்க பாரு எனக்கு புரியுது, தப்பு இல்லைக்கண்டா. நாங்கள் எல்லாரும் ரொம்ப பக்கம் தானே இருப்பேன். நீ வந்துட்டு நீ ஹார்ட்டாக இருக்க எனக்கு புரியுது. சேம் டைம் அவன் இந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணுறீங்க பார்க்க முடியல எனக்கு. அவன் நம்ம டேடா, நம்ம ஃபேமிலிடா சொல்லிட்டு அழகாங்க எல்லாருமே. ஜெகே பார்க்குறாங்க, சிவா சொல்கிறாங்க, இப்போ சிவா பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேவா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜெகே பார்க்குறேன், சிவா பார்க்க நான் நீ நினைக்கிறேன் சொல்லிட்டு நான் நினைக்கல. இல்லை அப்படி பயன்படுத்துறதுனால அவங்க சொல்கிறாங்க பயன்பட்டாங்க. ஜெகேக்கு பயமாக இருக்குது எனக்கு. ஒரு டேக் எதுவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் விளையாட்டை பண்ணி கூட அவர் பயன்படுத்த நினச்சா கூட வேறு எதுவும் ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணிக்க முடியும். மேபி சின்ன வந்துட்டு நம்ம கரெக்டாக பிரேக் போட்டிருக்காரண்ணா. சின்ன ஒரு செகண்ட் இருக்கலாம்க்கா. அவரோட என்ன ஆயிருக்கும், இடிச்சுன்னு என்ன ஆயிருக்கும், மேபி தெரியல என்ன பண்ணுறது சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குற இருக்கும். பேர் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க பேசுறது ஒருத்தர் ஒரு மாதிரி கஷ்டம். எனக்கு வெறும் கஷ்டப்படாதோன்னு ரொம்ப கஷ்டப்பட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அந்த பக்கம் அவர் பயந்து போயிருக்காரு. அப்படி ஷிவர் ஆகிட்டு நம்ம தேர்ந்துட்டு சின்ன ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ தேர்ந்தா போயிட்டு ஹேங் சொல்லிட்டாங்க. இல்லைடா இல்லை நான் போயிடலாம் சார் நம்பி பார்க்குறாங்க. நீ வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஹேங்ஸ் வீட்டுக்கு ஓகே இப்போதைக்கு இங்கே இருக்கும் சரி வராது. ஓகே நீ வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகர் மெடிக்கலில் விட்டு போயிட்டாரு. பண்ணதுக்கப்புறம் சுகர் ரொம்ப அழகாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவர் ரொம்ப லவ் பண்ண ஒரு பர்சன் தான். ஆனால் எனக்கு தன்னோட கோவம் வந்துட்டு அவர் கண்ணை மறைச்சிருச்சு. எனக்கு அவர் வந்துட்டு அந்த ரொம்ப அவர் லவ் இன்னொரு பர்சனுக்கு போயிடுச்சு. சடனாக 7 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு ஒரு பர்சன் இருக்கு அவருக்கு லவ் பண்ணுறதுன்னு சொல்கிறது, ஒய்ஃபை பார்க்கறது, அந்த பிளேஸ் இந்த பர்சன் கொடுத்ததுனால ரேட்டுக்கு மேலே போயிடுச்சு. அதனால எவ்வளோ இது பண்ணியிருப்பாரு. இப்போ ரொம்ப கரெக்டாக ஃபீல் பண்ணுறாரு. நான் ரொம்ப தப்பு நான் கேட்குறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை எனக்கு ஃபீல் பண்ண ஓகேவா. ஆனால் ஒரு விஷயம் பண்ணக்கூடிய யோசி ஓகேவா. எனக்கு அது வீடு சம்மந்தப்பட்டதுடா. வேட்டை பண்ணுறோம் விபரீதமாக ஏதாச்சும் பண்ண சொல்லிட்டாங்களா. நீ வேட்டை பண்ணுறா விபரீதமாக நான் என்ன பண்ணுற சொல்லிட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா சொல்லிட்டு வேட்டை சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி கம்மியாக இருக்குங்க. ஜெகே பார்க்குறாங்க. சிவா என்ன சொல்கிறாங்க, நீ வந்துட்டு கொஞ்சம் காமாகும் சிவா, நம்ம கொஞ்சம் டேஸ்க்கு ஒர்க் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. காம இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் டேஸ்க்கு வீட்டுக்கு போகலாமா கேட்குறாங்க. இல்லை அது சொல்லிட்டாங்க வீட்டுக்கு போகலாமா கேட்குறாங்க. இப்போ சிவா பார்க்குறேன் எனக்கு இங்கே இருக்க வேணாம், கொஞ்சம் லாங்கில் போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன். சரி ஓகே இப்போதைக்கு யாரும் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் டேஸ்க்கு லீவ் எடுக்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் நான் ஃபைட் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க பாயிண்ட் அவங்க எல்லாருமே ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ்க்கு தள்ளி ஏதாவது கரெக்டாக இருக்க சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. டேட பார்க்குறாங்க. ஏன் சொல்லிட்டாங்க அப்பா சொல்லி ஓகே வாசி கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு அப்பா அப்படின்னு பயங்கர பண்ணுறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ டேட் அண்ணன் சொல்கிறாங்க. இப்போ டேட் அப்பாவுக்கு கோவம் வர சென்றும் டேவிட நம்ம பார்க்குறேன். இல்லைங்க வேண்டாம் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அந்த பையனுக்கு டேமில் ரொம்ப ஒரு மாதிரி இது லவ்வுக்கு கேரண்ட் இருக்கு ஓகே. அவனுக்கு காட்டு தெரியல ஓகே. அவ்வளோ எனக்கு புரியுது ஓகே. இப்போ அவங்க ஃபேட் மாறிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபேட் பண்ணி ஒன்றா இல்லை ஃபேட் வேறு மாறிடுச்சு. இதுக்கப்புறம் பண்ண ஓகே அவன் பையன் புரிஞ்சு பையனுக்கு இது நடந்துச்சு இல்லை அதுக்கப்புறம் இது பண்ண மாட்டான் சொல்லுமா. டேட் அம்மா சொல்லிட்டாங்க. எப்படி டேட் அப்பா பார்க்குறேன். சரி ஓகேப்பா இப்போதைக்கு நாங்கள் போகிறோம் ஓகேவா. நீ ஜிம்முக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி சார் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அதே தான் வீட்டில் இருக்காங்க. ஜிம்மி எப்படிங்க ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வராங்க. அப்புறம் ஜிம்முக்கு வீட்டுக்கு வராங்க. இப்போ டே உட்காந்துருக்காங்க. டே ஜிம்மி கூப்பிட்றாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேயோட ஃபேஸ் தான் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. டே ஹாரி ஓகே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. டே ஜிம்மில் ஹக் பண்ணி பயங்கரமாக இருக்காங்க. டே இங்கே பாருங்க ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ டே நடந்ததான் சொல்கிறாங்க. டேக்கு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. டே ஜிம்முக்குலாம் பயந்துச்சு. ஒரு பொண்ணு இல்லை சொல்லிட்டாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு இல்லை டே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே ஒன்றில் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம முன்னாடி பொருளாதாரம் சொல்ல ஆயிடுச்சு. நம்ம அன்றைக்கி ஆக்ஷன் எடுத்துக்கணும். ஜிம்முக்கு பயந்து ஜிம் பார்க்குறாங்க. டே முன்னாடி ஓகேவா ஜிம் தான் டே ஸ்லாய் பண்ணுறாங்க. ஹக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு பார்க்குறாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் வீட்டு வர இருப்பீங்க சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம்மி நான் ஆஃபீஸ் வர ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை டே நீங்கள் சொல்கிறாங்க நான் ஆஃபீஸ் வர ஜிம்மி சொல்கிறாங்க. பட் ஜிம் சரி ஓகே நீங்கள் ஆஃபீஸ் வரலாம் ஓகே இப்போ ரெஸ்ட் எடுக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஹக் பண்ணி தூங்கணும் ஜிம். டே சொல்கிறாங்க. ஜிம்மே ஓகே டே வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் டே பெட்டில் ஹக் பண்ணி படுத்துருக்காங்க. டே பயந்து போயிருக்காரு. ஜிம் டே ஃபோர்த்து கிஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. சரி ஜிம் டே ஓகே சொல்லிட்டாங்க. படுத்துக்கிறாங்க. இப்போ 2 days சாப்பிட்டு நம்ம ஜிம்மும் டேவும் ஆஃபீஸ் போகிறாங்க. எனக்கு டே வந்து ஜிம்மில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டே வந்து ஆஃபீஸ் வரதுனால ஒரு சிஓ போஸ்டிங் கொடுத்துருக்காரு. எனக்கா இப்போ இந்த ஜிம்மில் எம்டி இல்லையா டேக்கு ஜிம்மில் சிஓ சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் டே வெல்கம் மட்டும் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ரெட் கார்பெட்லாம் போட்டிருக்காங்க. இப்போ ஜிம் டே இறங்கும்போது ரொம்ப ஹாப்பி வெல்கம் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வராங்க. நீங்கள் தான் நியூ சிஓ சொல்கிறாங்க. டே திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சிஓ சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம்னு சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு போஸ்டிங் இருக்கும் நீங்கள் டிசர்வான பர்சன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே ஒர்க் பண்ண வராங்க. எல்லாருமே இப்போ டேக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. டே தேங்க்யூ சொல்ல வராங்க. இப்போ நம்ம ஜிம் தான் இங்கே பாருங்கள் இவங்க பேர் வந்து கிம்டா. எங்கள் பேர் ஹாஸ்பிட்டல் வராது தெரிஞ்சிருக்கும். ஹீஸ் சயின்டிஸ்ட் ஓகே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க சார் சொல்கிறாங்க. ஆமாம் ஹீஸ் சயின்டிஸ்ட் ஓகேவா. அவங்க சம்டேஸ் கூட கொஞ்சம் பிரேக் எடுத்துருக்காங்க. அந்த ரீசனால எனக்கு ஒர்க் பண்ண எனக்கு ஃப்ரீயாக எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். ஓகே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரீசனாக வந்திருக்காங்க. ஓகேவா நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள்
ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் சார் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தவங்களும் சேம் ரெஸ்பெக்ட் நாங்கள் சார் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சார். ஜிம் தான் போராட்டி கூட்டிட்டு வராங்க. சீட் கூட நியூ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிம்மில் உட்காந்து சீட் கூட கொடுக்கல, நியூ சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டேல உட்காருங்க சொல்லிட்டாங்க. உட்காருங்க ஜிம்மி சீட்டை உட்காருங்க ஜிம்மில் உட்காராங்க. உட்காராங்க. இப்போ ஜிம் தான் போகிறாங்க. சரியா சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒர்க் போயிட்டு இருக்கு. வந்து யாரும் கான்டாக்ட் பண்ணவில்லை, யாரும் டேவும் கான்டாக்ட் பண்ணல. டேஸ் போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஜிம்மின் டேக்குள்ள ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் அதிகமாகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிடுறாங்க பாடியை. பார்க்குற ஜிம்மி பண்ணி ஃப்ரெண்டாக இருக்க ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. அதில் ஒர்க் சொல்லிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகே உடனே உட்கார ஜிம்மில் உட்காராங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீட்டிங் எல்லாமே தான் அட்டன் பண்ணுறாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அவங்க கம்பெனி அவ்வளோ டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஜிம்முக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடாக இருக்கட்டும் எனக்கு ஆஃபீஸாக இருக்கட்டும் பார்த்துக்கிட்டு பண்ணிருக்காங்க. ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வந்து நான் அமைதியாக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டாங்க என்ன ஜிம்னு சொல்லிட்டு நான் ஜிம்முக்கு ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி தராங்க. சாப்பிட சொல்கிறாங்க. நான் சாப்பிட்றேன். நீங்கள் ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. நான் ஹாப்பி ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாங்க. பேசாமல் நான் கவர்மெண்ட்டாக எப்படி ஒர்க் பண்ணவா கேட்குறாங்க. நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் உங்களுக்கு டேலண்ட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லைடாமா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு டேலண்ட்டுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா கேட்குறாங்க. ஜஸ்ட் நார்மல் சிஓவாக இருக்கணுமா கேட்குறாங்க. இதை போய் என்ன இருக்கு என் ஒய்ஃப் நான் ஹெல்ப் பண்ணுறேன். இது போய் தப்பு இருக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு ப்ரௌடாக இருக்கு என் ஹஸ்பண்ட் நினச்சி. இருந்தாலும் நீங்கள் யாருக்கு டிசர்வ் பர்சனுக்கு சொல்கிறாங்க. ஒரு சயின்டிஸ்ட் எப்படி யாருக்கு அவங்க கரியர் வந்து விட்டு தரக்கூடாது. ஓகே நீங்கள் அந்த கரியர் அச்சீவ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு டேக்கு புரியுது. ஆனால் இப்போ சொல்லிட்டாங்க. ஒரு டேஸ் போட்டு ஓகே சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க. ஃபைன் அந்த பக்கம் டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒன் ஃபைன் டே நம்ம டேக்கு ஒரு கால் ஒரு டே பார்க்கணும் பார்த்தா கால் சுகான் இருக்கு. டே ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லி வேறுக்காக கால் பண்ணுறாங்க. இப்போ சுகாவும் டேவும் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. 4 months ஆகிடுச்சு. அந்த இவங்க ஜாபை குவாலிட் பண்ணி 4 months ஆகிருக்கு. இப்போ நம்ம டே பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லிட்டு இப்போ சுகா பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி சுகா அங்கே பாரு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட பேசணும் டே சுகா சொல்கிறாங்க. இப்போ வாய்ஸ் ரொம்ப காமாக இருக்குது. டே சரி சொல்லிட்டு ஃபைன் ஹாய் பண்ண மாட்டே வந்துட்டு வராங்க. ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. ஜிம்மிட்ட அவ்வளோ சொல்லவே இல்லை. சொல்லாமல் வந்து காரிக்கிறோம். டே சுகா தான் நின்றுருக்காங்க. டே பார்க்குறாங்க. என்ன மாதிரி சுகா டே கேட்குறாங்க. இப்போ டே பயப்படுறாங்க. சுகா கிட்ட வராங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. ஐம் சாரி டே சொல்கிறாங்க. எதுக்கு சுகா நான் தான் சொல்கிறாங்க. இல்லை நான் அந்தளவுக்கு பயந்துடக்கூடாது சரியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். நீங்கள் அந்தளவுக்கு பயந்துடக்கூடாது சரியா எனக்கு நீங்கள் எதிர்பார்க்கறதுலாம் வந்துட்டு நான் உனக்கு கொடுக்காம இருக்கின்றப்போ எனக்கு அப்போ புரியல சரி இப்போ புரிய சொல்கிறாங்க. டேக்கு புரியல என்ன சொல்லிட்டு எனக்கு புரியல டே அப்போ எனக்கு புரிய சரியா சொல்கிறாங்க. ஏன் சுகா என்னாச்சு டே கேட்குறாங்க. அவருக்கு ரொம்ப கன்சர்னாக கேட்குறாரு. சுகாக்கு ஒரு மாதிரி எப்பவுமே டே வந்து பியூர் ஹார்ட் தான். என்ன அவர் எதிர்பார்த்து லவ் கிடைக்க அப்படி தான் ரொம்ப ஒரு மாதிரி லவ்க்காக எங்கள் ஒரு குழந்தை அதான் இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. சொல்லி சுகா சொல்லிட்டாங்க. நீ ஓகே நீ ஹாப்பி தான் இருக்கா டே கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. நீ எதிர்பார்த்து லவ் நான் அப்போ கொடுக்காம போய் வேறு சரி இப்போ எனக்கு அவருக்கு ஏன்னாக்கா என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஜேகே வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஜேகே வந்துட்டு எனக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருக்கான் அவ்வளோதான். மற்றபடி அவனுக்கு என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. டே பார்க்குறேன். என்ன சுகா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு வெளில போகணும் ஆசை. எங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. விடஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வெளில ஒன்றா தான் இருக்கோம். வீட்டில் நம்ம ஜாப்பை கூட இல்லை. நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம். ஏன்னா சுகா ஜேகே வந்துட்டு உங்கள் அப்பாவோட கம்பெனி பார்த்துக்குறான். ஏன்னா கொஞ்சம் டேஸ்க்கு அதே வீட்டில் தானே உங்கள் அப்பா கம்பெனி பார்த்து சொன்னாங்க. சரி அவனும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் என் கம்பெனி அப்பா பார்த்துக்கிறாங்க. எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. என் அப்பா என்ன அண்ணா பார்த்துக்கிறாங்க. எனக்கு அதுமாதிரி இந்த ஒர்க் இல்லை. நம்ம ஜேகே ஒர்க் போகிறான் எனக்கு புரியுது. ஆனால் எனக்கு நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நான் கூட எதிர்பார்ப்பேன் என்ன கூப்பிட்டு போவான் எதனா பண்ணுவான் அதை பேசணும்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறான். எனக்கு வெளில கூட்டிட்டு போக மாட்டான். அந்த ஃபீலிங்ஸ்ன்றது இல்லை. நான் எதிர்பார்க்குற அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு கிடைக்கல சொல்லிட்டு சுகா சொல்லிட்டாங்க. கேட்குற மாதிரி இருக்குது. நான் பேசுவா ஜேகே கிட்ட டே கேட்குறாங்க. அது சொல்லிட்டு நான் பேசுவா ஜேகே கிட்ட சுகா டே கேட்குறாங்க. சுகாக்கு ஒரு மாதிரி பிடிச்சா பார்க்குறாங்க. அப்போ நீ இப்படி தான் எங்கே இருப்பெல்லாம் சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. அப்போ நீ இப்படி தான் எங்கே இருப்பேன் என்கிட்ட இதே மாதிரி ஒரு நீ ஒரு ஹஸ்பண்ட் என்ன நீ ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக இருந்தால் கூட நீ யோசிப்பல ஒரு ஒய்ஃபாக நான் நல்லா பண்ண நினச்சிருப்பல நமக்கு அந்த டப்பு கொடுக்குறாரு டே சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி அது சுகா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாருக்கும் சில ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். ஒய்ஃப் தானே அப்ரோச் பண்ணுறது கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறது பிடிக்கும். நான் உன்னை பக்கத்துக்கு வரவிடவே இல்லை அதிகமாக. இவன் ஏவுக்கு மற்றவங்க கொடுத்து ப்ரையாரிட்டி கூட உனக்கு கொடுக்கவே இல்லை. நான் நினச்சிட்டு ப்ரைவசி அதெல்லாம் இப்போதைக்கு மற்றவங்க பண்ணக்கூடாது. எம்பாரஸ்டாக இருக்கும். ஆஃப்டர் மேட்சுக்கும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் நீ எதுக்கு எங்கே மாதிரி பண்ணிட்டேன் சொல்லிட்டு உனக்கு எந்த ஒரு ஃபுல்ஃபில் ஹாப்பினஸ் கொடுக்கல சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி சுகா நீ என்ன பேச சொல்கிறாங்க. ஆமாம் நமக்கு எதுவுமே கொடுக்கல. எனக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பில்ல இன்செக்யூர் ஃபீல் பண்ணிருப்பில்ல உனக்கு ஒவ்வொரு டைம் ஹார்ட்டாக இருக்கலாம். எனக்கு இப்போது நம்ம சுகா ஜெக்கோட அத்தை கூட இருக்கா கூட அடிக்கடி ஜெக்கு கூட வெளில போகணும் கேட்பா. ஜெக்குன்னு சொல்லுவாங்க சம்டைம் கூட்டிட்டு கூட போவான். ஆனால் என்ன அப்படின்னு கேட்க மாட்டேன். எனக்கு ஒன் டைம் கேட்டதுக்கு என்ன சொன்னாக்கா உங்களால் பிடிக்காது வெளில போடலாம் சொல்லுவேன். என்கிட்ட ஓப்பனாக சொன்னா வண்டி எனக்கு இது மாதிரி எனக்கு நீங்கள் அப்படி சொல்லுவீங்க உங்களுக்கு யூஸ்வலாக வெளில போகிறது பிடிக்காதுல்ல. எனக்கா நீங்கள் வீட்டில் இருக்க விரும்புவீங்க அவங்களுக்கு வெளில போகிறது இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணுறது பிடிக்காது. வெளில போகிறது ஷாப்பிங் பண்ணுறது அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட கேட்டான். எனக்கு அப்போ புரியல. அப்போ தான் அந்த செகண்ட் வரைக்கும் புரியாம இருந்துச்சு.
அதுக்கப்புறம் புரிஞ்சுது. அப்போ ஒவ்வொரு டைம் வீட்டுக்கு எதிர்பார்க்கறது வெளில போகிறோம் சுகா, ஷாப்பிங் போகிறோமா, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் கேட்கல ஆசையாக. அப்புறம் புரியல எனக்கு. அப்போ நான் நினச்சிட்டு நீங்கள் திங்ஸ் வாங்க ஆசைப்பட சொல்லிட்டு எனக்கு அப்போ புரியவே இல்லை. நீ எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுற அதை ரீசனாக சொல்கிறாங்க. நீ தனியாக இருக்கணும் ஆசைப்பட எங்களுக்கு நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் சுகா. அது டே அப்படி சொல்லுங்க. சுகா சொல்கிறாங்க டேக்கு ஒரு மாதிரி பேச சொல்கிறாங்க. இப்போ நான் ஜெக்கி கிட்ட எதிர்பார்க்குறேன். ஆனால் ஜெக்கி வந்துட்டு எனக்கு அதை பிடிக்க இருந்துச்சு, கேஷுவலாக இருக்கான். அப்போ எனக்கு தோணல. ஆனால் இப்போ அவன் ஒரு ஹஸ்பண்டாக இருக்கவே எனக்கு வெளில போகணும் ஆசை. அவன் எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஒய்ஃபாக இருக்கும்போது தோணுது வெளில கூட்டிகிட்டு போவான், எங்கே வெளில போவான், வீட்டில் இருக்கமே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கு புரியுதுன்னு தோணுது. ஆனால் அவன் வந்துட்டு கூட்டிட்டு போகல. எனக்கு அப்போ தான் போயிடுச்சு. அப்போ நீ எவ்வளோ சஃபர் ஆயிருப்பேன். எனக்கு ஜஸ்ட் இப்போ எங்கள் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 4 மந்த் ஆகுது. இந்த 4 மந்த்து என்ன அவங்க கூட வந்துட்டு இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணுறேனாக்கா நீ 7 இயர்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பா சொல்லிட்டு ஷுவா கேட்குறாங்க. கேட்பதுங்க அப்படியே ஷுவா சொல்கிறாங்க. எனக்கு என்னது ட்ரூ லவ் இருந்தாலும் உன்ட்ட காமிச்சிக்குள்ள டே உன்ட்ட காமிச்சா எனக்கு புரியும், காமிக்கிறது அப்படி புரியும். இப்போ ஜெக்கி எனக்கு லவ் இருக்குன்னு சொல்கிறான், எனக்கு ரொம்ப லாங் டைம் க்ரஷ்ன்னு சொல்கிறான். ஆனால் அப்படின்னு கூட நான் எதிர்பார்க்க லவ் என்கிட்ட கொடுக்க மாட்டேன். டே கொடுக்க அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ உனக்கு அப்படி தான் இருந்திருக்கும். ஷுவா கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி கதை ஷுவா சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க ஜிம்மில் அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. டேக் ஒரு மாதிரி ஏன்னா அவங்க ஜிம் மட்டும் அப்படி இல்லை. நீ எதிர்பார்க்குற உடனே கொடுத்துருக்கேன். நான் தான் நம்ம 4 இயர்ஸ் லவ் பண்ணுறோமா 4 மந்த்ஸ் லவ் பண்ணுறோம்ன்றதுலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம எதிர்பார்க்குற லவ் பண்ணுற பாசம் நம்ம கொடுக்குறாங்களா, அட்லீஸ்ட் அவங்க இருக்கிற சுச்சுவேஷனை புரிய வைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு எதுவும் பண்ணல ஷுவா கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இல்லை ஷுவா நீ கேர் பண்ண சொல்கிறேன். எனக்கு தெரியும் நான் கேர் பண்ணேன். அப்படி பார்த்தா நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாமே கேர் பண்ணேன். அதுவும் நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டா, நீ பாய் ஃப்ரெண்ட் கொடுத்துருக்கல, ஹாப்பினஸ் கொடுத்துக்கல, எனக்கு கொடுக்கல தானே சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சாரி ஓகேவா, நான் தான் எப்படி தப்பு இல்லை புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு சரியான டைம் லவ் கொடுத்து எனக்கு கம்ஃபர்ட் பண்ணி கேர் பண்ணாமல் விட்டுறது ஏன் தப்பு தான். ஓகே எனக்கு பாய் பண்ணுறவங்க இது ஒரு பாய் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணக்கூடாது. நீ மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறது ரீசன் நான் தான் விட்டு தப்பு எவ்வளோ மன்னிச்சுக்கோ. ஷுகா சொல்கிறாங்க. இல்லை ஷுகா மன்னிப்பு கேட்க ஷுகா சரியா நீ மன்னிப்பு கேட்காதா. டேக் ஒரு மாதிரி இருக்கு. நீ மன்னிப்பு கேட்கக்கூடாது ஓகேவா. நான் ஜெக்கிட்ட பேசவா அப்படின்னு ஷுகா கேட்குறாங்க. அது சொல்கிறேன் நான் சஃபர் ஆகுதுன்னு பார்க்க முடியல. நான் பேசுவா ஜெக்கிட்ட நான் பேச புரிஞ்சுப்பா சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க. இல்லை நீ பேசுவா ஓகேவா எனக்கு புரியுது. கண்டிப்பாக புரிஞ்சுப்பா ஒன்றே நான் நினைக்கிறேன். எனக்கு டைம் எடுத்து நினைக்கிறேன் சரியா. கொஞ்சம் டேஸ் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் நாங்கள் மேரேஜ் 4 மந்த்ஸ் ஆகிருக்கு ஓகேவா. என்கிட்ட ரொம்ப கேட்ட தப்பாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீ பேக்கில் ஒர்க் போறியா, நான் ஒன்று இது பண்ண மாட்டேன் ஓகேவா. தப்பு மன்னிச்சுக்கோ. எனக்கு என் அவ்வளோ பாசமாக இருந்தேன் ஷுகா நான் அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். நான் உனக்கு ப்ராப்பராக லவ் கேர் கொடுக்காதான் நீ லவ் கேர் வந்து காட்ட மாட்டேங்கிறது தப்பாகிடுச்சு ஓகே மன்னிச்சிக்கோ. நீ போயிட்டு மாற்றி ஓகே. இப்போ எனக்கு ஜேகே நான் எனக்கு ஜேகே பிடிச்சிருக்கு ஓகேவா. எனக்கும் ஜிம்மு ரொம்ப பிடிக்கும். ஜிம் பர்மனெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக போயிடுச்சு ஓகேவா. அதனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என் லைஃப்பில் மாறிட்டு நான் வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ரெண்டை கேட்குறேன், ஒரு ஃப்ரெண்டாக ஒரு டீம் மெம்பராக கேட்குறேன், ஃபேமிலியை கேட்குறேன், ரிட்டன் ஒர்க் போகலாமா கேட்குறாங்க. ஷுகாஸ்ட் ஒர்க் போகலாமா பேக் டு நார்மலாக சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப நம்ம சயின்டிஸ்ட்டு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறோம். அது பேசுறதுக்கு ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாரும் அப்படி தான். நம்ம 2 பேரும் மற்றவங்க சஃபர் ஆகக்கூடாது ஓகேவா. நம்ம 2 பேர் பேக் டு ஒர்க் போகலாமா சொல்கிறாங்க. நம்ம இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது ஓகேவா. நீ என்ன இருந்தாலும் லவ் பண்ணியிருக்கு, நம்ம ஹார்ட் பண்ணிக்கூடாது ஒரு பயன்படுத்துறேன். நான் ரொம்ப பயன்படுத்துறேன். நான் ஷுகா கேட்குறாங்க. ஷுகா பண்ணிட்டாங்க. என்ன ஷுகா தப்பு இவ்வளோ ஓகேவா. நான் அப்போ புரிஞ்சுக்காம போயிட்டு ஓகே. நான் எதிர்பார்க்க கிடைக்கிறப்போ நான் வந்து உங்கள்கிட்ட மூவ் பண்ணி சொல்லாமல் பண்ணிட்டேன் ஓகேவா. தப்பு தான் சார் டே சொல்லிட்டாங்க. இப்போ ஷுகா பக்கத்தில் அழகாக ஓகேவா. நீ ரொம்ப கிரிஞ்ச் தரமாக இருப்பேன். ரொம்ப லவ்வுக்காக எங்கிற பையன் எனக்கே தெரிஞ்சுக்கணும் லவ் கொடுக்க மாட்டேன் ஓகேவா. தப்பு எப்படி ஓகேவா. அனுப்பி ஷுகா ஒன்றே ஒவ்வொருத்தரும் தேவை பண்ணிக்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குற டேப்பத்தில் நான் ஜெக்கிட்ட பேசுவேன் பேசுவேன் ஓகேவா. கண்டிப்பாக ஒன்றே புரிஞ்சுப்பா நினைக்கிறேன் ஓகேவா. புரிஞ்சுப்பான் நீ எது ஃபீல் பண்ண ஓகேவா. நான் ஹாப்பியாக இருக்கேன். ஷுகா சொல்கிறாங்க பார்த்துக்கிறேன் ஓகேவா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ எப்படி மேரேஜ் இருக்குது நீ ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக ஷுகா இருக்கேன். நான் ஜிம்மில் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருக்கோமா அதனால் சொல்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா எங்கேயும் கூட்டு போக முடியாது. ஃபுல்லாக ஒர்க்கு தான் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஜிம்மில் டே சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறேன் நீ ஹாப்பியாக ஓகே கூட ஹார்ட் பண்ண முடியாது சாரி சொல்கிறாங்க. ஷுகா சொல்கிறாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு விளைச்சிட்டு இருக்கலாம் ஓகேவா. தப்பு தான் எனக்கு அப்படி பண்ணிக்கூடாது வந்து பயந்துட்டு நான் கேட்குறாங்க. இப்போ ஷுகா தான் இல்லை டே தான் இல்லை ஷுகா நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன் ஷுகா சொல்கிறாங்க. நீ ஜெக்க ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன் டே சொல்கிறாங்க. இப்போ ஷுகா கண்டிப்பாக டே உங்கள் ஜெக்க புரிஞ்சுப்பா ஓகேவா. அவனுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் டைம் கொடுக்குறா ஓகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஒரு அவன் நினைக்கிறான் என்னமோ நான் வந்து நினச்சிட்டு இருந்தாலும் அப்படி நினைக்கிறாங்க என்னமோ அவன் சொல்லிட்டு அப்படி இருக்கும் போல கொஞ்சம் போல சரியாக சொல்கிறாங்க. ஷுகா ஓகே சொல்கிறாங்க. பேக் டு ஒர்க் போகாமல் கேட்குறாங்க. நான் ஜிம்கிட்ட பேசுவது சொல்கிறாங்க. நீ பேசுகிட்டு ஓகே சொல்லி நம்ம போகலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இப்போ 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மி சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் டே சொல்லிட்டாங்க. ஜிம்மில் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம்மிங்க பாரு ஜிம்மி சொல்லிட்டாங்க. சொல்லுங்கள் டே சொல்லிட்டாங்க. ஜிம்மிக்கு இப்போ 5th மந்த் தான் இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு பேக் டு ஒர்க் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. என்ன டே சொல்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் நான் ஒர்க் போகணும் நாங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு என்ன கேட்குறாங்க. ஜிம்கிட்டே வந்துட்டு ஒரு விஷயத்தை கூட வாய்ப்பு நம்ம எல்லாரும் சொல்லிட்டாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஷுகாவும் பேசினாங்க. ஆமாம் ஷுகாவும் பேசினோம். ஷுகா சொல்கிறாங்க ஒர்க் போகணும்னு சொல்லிட்டு எங்களால் மற்றவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். நாங்கள் போவா ஜிம்மின்னு கேட்குறாங்க. என்ன இப்படி கேட்குறீங்க. இது உங்கள் ஒர்க் உங்கள் ட்ரீம் ஓகேவா. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஜிம் அச்சீவ் பண்ண காசு ஓகே நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் உங்கள் லைஃப் நாங்கள் நீங்களாக உங்கள் கரியரை அவாய்ட் பண்ணுற நினைக்கிற வரைக்கும்
நீங்கள் ஒர்க் பண்ண விட்டுவா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறீங்க அப்புறம் போவா நீங்கள் போங்க ஜிம்னு சொல்லிட்டாங்க. போயிடலாம் டே அது டே நாங்கள் அந்த ஜிம் வந்து டே ட்ராப் பண்ணதுக்கு பஸ் நின்றுருக்கு. இப்போ வர முடிஞ்சுக்கோங்க ஜிம்மு சுகரம் ஜின்னு நம்ம டேலாம் பார்க்குறாங்க. ஜின்னு நம்பிக்கணும் தேவைப்பட்டு என்ன சொல்லி கேட்குறாங்க. தெரியல எல்லாருக்கும் போக சொல்லிட்டாங்க. போய் வந்துருக்காங்க. இப்போ விஜய்க்கு அமைய உட்காந்துருக்காங்க பஸ்ஸில். நம்ம டே பார்த்தா ஒரு தனியாக உட்காந்துருக்காங்க. சுகா தனியாக உட்காந்து ரெண்டு தனியாக உட்காந்துருக்காங்க. சரி அவங்க பேஸ்க்கு போகிறாங்க. பேஸ்க்கு போயிட்டு இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மேம் ஜெகே பார்க்குறாங்க. சுகா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெகே சொல்கிறாங்க. சுகா டே அமைதியிருக்காங்க. சுகா அமைதியிருக்காங்க. ஏன் சுகா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜெகே சிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போமா ஜெகே ஒரு மாதிரி இருக்காங்க. பாரு சுகா என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜெகே டே சுகா அமைதியிருக்காங்க. இப்போ ஜெகே பார்க்குறாங்க. பாருன்ட்டு சொல்ல சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தரேன்னு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் நல்ல ஃப்ரெண்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இப்போமா சுகா பார்க்குறாங்க. அங்கே பார்த்து என்ன சொல்கிறாங்க. உனக்கு என்னை பிடிக்கலையா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கலையா எனக்கு பிடிக்கலையா எனக்கு ஒரு வேளை நான் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெகே தான் பார்க்குறாங்க. எல்லாரும் ஒர்க் பண்ணிருக்காங்க. சுற்றி பார்க்குறதா ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஜெகே போய் ஷோ கஸ் பண்ணுறாங்க. ஷோக்கு ஒரு மாதிரி எடுத்து இப்போ ஷோக்கு அமைதியாக இருக்காங்க. அந்த பக்கம் ஜெகே டீப்பாக கஸ் பண்ணுறாங்க. கஸ் பிரேக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற பார்த்து போகிறாங்க சொல்கிறாங்க. பார்க்கட்டும் நான் ஒய்ஃப் கஸ் பண்ணுறேன் ஜெகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஒய்ஃப் கஸ் பண்ணுறேன் எனக்கு ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அதில் ஜெகே சொல்கிறாங்க. பாரு நீ ஒய்ஃப் இருக்கிற ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு சுகா எனக்கு என்ன பண்ணுறது பண்ணுவோம் சரி ஒய்ஃப் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க சொல்லி சொல்லிட்டு புரியும். ஓகே இப்போ கிஸ் பண்ண ப்ராப்ளம் கிடையாது. யாராவது பார்த்து வந்துட்டு ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஷோ அவங்க ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ரொம்ப சொல்லுவா சரியா சொல்கிறாங்க. நாங்கள் வேண்டாம் இன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னு நாங்கள் வேணும் தான் சொல்கிறாங்க. இன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. வேணும் இன்வெர்ட் பண்ணுறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேஸ்ட் ஜெகே சொல்ல அனுப்புகிறாங்க. அக்ஷா சொல்கிறாங்க. எனக்கு நீயும் ஜெகேவும் கொஞ்சம் பேக் நார்மல் ஆகும். நம்ம ஒர்க்கு பேக் நார்மலாக ஒர்க் பண்ணணும். செகண்ட் நம்ம எல்லாரும் நார்மல் ஆகும். ஓகேவா உனக்கு நீ என்ன மிஸ்டேக் பண்ண புரிஞ்சுக்கணும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ என்ன மிஸ்டேக் பண்ண புரியணும் சரியா சொல்கிறாங்க. நீ மிஸ்டேக் பண்ணிக்க சொல்கிறாங்க. அது என்ன தெரியுமா சொல்கிறாங்க. நீ சுவாக்கு நீ டேக்கு ப்ராப்பராக அந்த லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஓகேவா அவங்க லவ் வந்து கரெக்டாக நீ கன்வே பண்ண முடியாது. நல்லா இப்போ ப்ராப்ளம் ஓகேவா சேம் நானும் அதே மாதிரி பண்ணால் அவன் புரிய வரும் சரியா சொல்கிறாங்க. என்னென்னு காமா சொல்கிறாங்க. இதை பண்ண சொன்ன இதை பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க. எனக்கு அவர் என்ன சொன்னாங்க. ஜெகே நீ ஒரு சுகாவுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சுக்க. நான் கண்டிப்பாக சுகாப்பில் இருப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க தப்பா ரியலைஸ் பண்ணணும். செகண்ட் உங்கள் லைஃப் அழகாக ஹாப்பியாக இருக்கணும். ஓகேவா நம்ம ஃபேட் மாறிடுச்சு. எனக்கு டே உனக்கு சுகான ஃபேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ போது நம்ம 2 பேரும் நம்ம லைஃப் சரி பண்ணி அவங்களுக்கு நம்ம லைஃப் பார்ட்னர் கஷ்டப்படுறாங்க. அவங்க சரி பண்ணி நம்ம பர்பஸ் சரியா சொல்லி ஜிம் சொல்லிப்பாங்க. ஜிம் வந்துட்டு ஜெகே மீட் பண்ணிப்பாங்களா. ஜெகே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மீட் பண்ணல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஜிம் சொல்லிப்பாங்க. நீங்களும் நினச்சி பாருங்க. ஒரு வேளை ஜெகேக்கு நீங்களும் தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பாக வந்துட்டு சுகாக்கு புரியாது. ட்ரூ லவோட வேல்யூ புரியாது. லைஃபோட வேல்யூ புரியாது. நீங்கள் ஜஸ்ட் இக்னோர் பண்ணி பாருங்க. ஓகேவா அவர் வந்து எது தப்பு பண்ணாலும் அது அப்போ நீங்கள் சரி பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜெகே சரி ஓகே அக்கா சுகா என்ன தப்பு யோசிச்சு பார்ப்பாங்க. ஒவ்வொரு டைம் லவுக்காக எங்கிருப்பான் வெளில போன ஆசைப்பட்டுருப்பான். சுகா அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு கூட்டிட்டு போட சொல்லிட்டு கூட்டிகிட்டே போயிருக்க மாட்டாரு. அந்த லவுக்கு அவங்க எங்கிருப்பாரு அவருக்கு தெரியும். அப்போ தான் யோசிச்சு பார்க்கணும். அப்போ அது தப்பு நீங்கள் பண்ணுங்க. அவர் புரிஞ்சுப்பாரு சரியா. அப்போ அந்த சுகாவுக்கும் டேக்கு ஒரு ப்ராப்ளம் சரியாயிடும். செகண்ட் அவர் உங்கள்கிட்ட வந்து லவ் ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் எங்கள் லைஃபும் சரியாகும். உங்கள் லைஃப் சரியாகும். சரி எல்லாரும் ப்ராப்ளம் சரியாகும். அதுக்கு அவங்க பண்ண தப்பாக சரி பண்ணும். அது கையில் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ரொம்ப டேஸ் இருப்பாங்க ஜிம்மி சொல்லிப்பாங்க. போய் நம்ம ஜெகே புரிஞ்சுப்பாங்க. சரி ஓகே நம்ம ஜெகே பண்ண சுகா பண்ண தப்பா அவர் தப்பா அவர் ரிலைஸ் பண்ணணும் அப்படி சொல்லி ஜெகே முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் அவர் பார்க்குறாரு. எனக்கு சுகா சும்மா வீட்டில் இருக்காரு. வெளில போனால் அவருக்கு ஆசை இருக்குல்ல. ஆனால் ஜெகே வந்து வெளியே கூட்டு போக மாட்டாங்க. எனக்கு அப்போ தான் புரியும். எனக்கு ஸ்டே இதே மாதிரி ஆசைப்பட்டுருப்பாங்க. ஜெகே சுகா வந்து பண்ணிக்க மாட்டாங்க. அது ஜெகே நினச்சி பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாள் பண்ணி அவர் எல்லாம் மிஸ் பண்ணாரோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காரு. அப்போ தான் சுகா போய் மிஸ் பார்க்குறேன். எனக்கு ஒரு எதிர்பார்க்குறது ஜெகே கூட்டு போக மாட்டாரு. எதிர்பார்த்தப்ப சுகா கூட்டு போயிருக்க மாட்டார். அதே ரிசல்ட் இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் சுகா பேச போயிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெகே பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்டாக பண்ண வைக்க சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம் சுகா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக பண்ணேன். எனக்கு நீ புரிஞ்சுக்கணும். நீங்கள் தப்பை ரிலைஸ் பண்ணணும். உனக்கு டேக்கு மிஸ் சரியாகணும். ஓகேவா அது ப்ராப்ளம் சரியானாக்கா நம்ம ஒன்றா இருக்கணும். நம்ம ஒரு ஃபேமிலி ஓகே நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஒரு தப்பு நினச்சாக்க நம்ம சரி பண்ணிக்கணும். பேசணும் சரி பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம ஒருத்தர் விட்டு விலகிட்டு இருக்காது. சரியாக சொல்லிட்டு ஜெகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்கணும். அப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சுகா சரியா சொல்லிட்டாங்க. அப்பெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு வெளியே போனால் கண்டிப்பாக கூட்டிட்டு போவேன். ஆனால் நம்ம கூட்டிட்டு போகாமல் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க கூட்டிட்டு போக மாட்டேன். கூட்டிட்டு போகாமல் விட்டு போக எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. சேம் டேக்கு அப்படி தான் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா சரி. அந்த ரீசன் புரிய வைக்க நினச்சிருக்கு. ஜிம் ஸ்டார்டிங் சொல்லிட்டு ரொம்ப கோவச்சு. நான் அதுக்கு சுகா ஹார்ட் பண்ணி நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க ஜெகே கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். எனக்கு ஜெகேக்கு சுகாக்கு உங்க லவ் ஃபீல் வரும். பாசிட்டிவ் ஆகும். ட்ரூ லவ் வச்சுனாக்கா உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகும். செகண்ட் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஜெகே சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணலாம். அந்த ரிக்வஸ்ட் பண்ணாலும் நான் சரி ஓகே என் ஜெகேவும் டேவும் ஹார்ட் ஆகிடக்கூடாது. நீயும் ஹார்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன். சரி இப்போ ட்ரை பண்ணாமல் நினச்சி பார்த்தேன். ஆனால் உங்கள் ஃபேஸில் பாசிட்டிவாக பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆச்சு. சரி ஓகே இந்த மெத்தட் நல்லா இருக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபைனாக நீயும் புரிஞ்சுக்கிட்ட. திரும்ப ஜெகே சொல்லிட்டாங்க. கிளாப் பண்ணுறாங்க. சுற்றி பார்க்க எங்கன்னா நினச்சிருக்காங்க. டே சொல்லிட்டாங்க. ஹேங் சொல்லிட்டாங்க. நல்ல ஐடியா சொல்லிட்டாங்க. ஆமாம் ஹேங் ஆகி இப்போ நம்ம சஃபாக பார்க்க வைக்க நீங்கள் தனியாகிட்டீங்க. நான் தனியாகிட்டேன். நம்ம பக்கம் நம்ம ஜெகே டே தனியாக போயிட்டான். பேசிக்க முடியாது. யாரும் ஒருத்தர் பேச கொடுத்து பேச மாட்டோம். நம்ம எப்படி ஒரு காலத்தில் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லி இப்போ தனியாக கஷ்டப்பட்டு பார்க்க முடியும். நல்லா சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அந்த டேஸ்க்கு எனக்கு காய்
காய் தானே எனக்கு கம்ஃபர்ட் பண்ணா சொல்லி ஹோப்பி சொல்றாரு. இவ்வளோ நீங்கள் பேசக்கூட தெரியுமா நம்ம தனியாக போயிட்டு நான் ரொம்ப சஃபரானு. அப்போ எங்கள் காய் தான் அந்த ஹோப் நான் இருக்க சொல்லிட்டு தெரியுமா சொல்றாங்க. அப்படியே ஆமாம் 2 months வந்துருவான் மேரேஜ் ஆக சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கேட்குறது தெரிஞ்சு அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ சுகா பார்க்குறேங்க. அப்புறம் உனக்கு சொல்கிறாங்க எனக்கு இந்த ப்ராப்ளம் சுகா சரியாக சொல்லிட்டாங்க. நீயும் தேவும் பேக் டு நார்மல் ஆகும் சரியாக சொல்லிட்டாங்க. அவன் வந்து எனிமையை பார்க்க சரியாக சொல்லிட்டு எனிமையை பார்க்க சொல்லிட்டாங்க. எனக்கு நீ எதிர்பார்த்ததில் உன்கிட்ட கிடைக்கல, அவனுக்கு எதிர்பார்த்ததில் அதை நீ அவன் எதிர்பார்த்ததில் உன்கிட்ட கிடைக்கல. சேம் டைம் வந்துட்டு நம்ம போய்ட்டு வேறு வேறு மாறிச்சு ஓகேவா. என் சுகா உனக்கு இதை பிடிக்கல ஜெயிக்க கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹஸ்பண்டை பார்க்குறேன் சுகா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜெயிக்க இது போகும்னு சொல்லிட்டு ஃபைன் ஹஸ்பண்ட் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க கிளாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எல்லாம் உனக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகேடா இப்போ பேக் டு நார்மல் ஆகும் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம்மிக்கு ஜிம் பார்க்குற ஹலோ சொல்கிறாங்க. ஜிமின் தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு ஹேங் சொல்கிறாங்க. இல்லை நீ ரொம்ப அழகான சொல்யூஷன் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஹேங் சார் ரொம்ப அழகான சொல்யூஷன் கொடுத்துருக்கா. இதுக்காக பெஸ்ட்டு சிஓவாக இருக்கா சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. ஒரு நாள் நீ பெஸ்ட்டு சிஓவாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்மே ஆமாம் ஹேங் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா. இப்போ இந்த மாதிரி ஒன்றா ஒன்று இப்போல்லாம் சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சார் இப்போ 1 month ஆஃப்டர் நம்ம சிவாக்கும் நம்ம ஜேகேக்கு வந்துட்டா ஃபஸ்ட் டைம் லீவ் கொடுத்துருக்காங்க. சிட்டு போய் 2 பேர் எனக்கு 2 பேர் ஒரே டைம் லீவ் வாங்கிக்கிறாங்க. எனக்கு இவங்க ஒர்க்கில் இருக்காங்க. அவங்க போகிறாங்க ஹனிமூன் போகிறாங்க 2 பேருமே. எனக்கு சிவாக்கும் ஜேகேமே பயங்கர லவ். எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துட்டு ஜேகே எல்லாம் பார்த்துக்கிறாங்க. பாசிட்டிவ் லவ் கேர் எல்லாம் அதிகமாக இருக்காங்க. 2 பேரும் ஹனிமூன் போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் நம்ம டே வந்து மீட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜிமின் பேஸ்க்கு வராங்க. நம்ம ஜேகேவும் சிவாவும் ஹனிமூன் பண்ணப்போ ஜிம் வராங்க. இங்கே அந்த ஜிமின் டே கூட நம்ம அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிம் 2 டே ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. அழகாக கேர் பண்ணுறாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இப்போ 1 month ஆஃப்டர்னால நம்ம ஜேகேக்கும் காய்க்கு மேரேஜ் பேர் ஒன்றா மீட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. எதுக்கு சுகா சொல்கிறாங்க பாருங்கள் சுகா ஜேகேம் ரொம்ப லவ் பண்ணுறாரு ஓகேவா. நீங்கள் அவர் கூட தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க சொல்கிறாங்க. ஒரு பெஸ்ட் லைஃப்ன்றது ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச் நல்லா வாழ்ந்து காட்ட போகிறது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நல்லா லைஃப்ன்றது நம்ம நல்லா வாழ்ந்து காட்ட போகிறதா இருக்குது. நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுங்க உன் ஜேகே கூட சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜெட்டையும் ஜிம் வந்து நினைக்கிறாங்க. இல்லை பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபைனல் மேரேஜ் கிராண்டாக இருந்துச்சாங்க. நம்ம சுகா ஜேகே கூட காயோட மேரேஜ் முடிஞ்சிச்சு. இவங்களாம் கரெக்டாக பண்ணுறாங்க. நாம்ஜின் மேரேஜ் அவங்க பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படி நம்ம ஜிம்முக்கு அந்த ஒரு 3 month ஆஃப்டர் க்யூட்டாக கல்வி பண்ணிருக்கா. டேக்கு அவ்வளோ ஹாப்பி ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. இப்போ பெட்டிஸ் ரொம்ப சிரமமாக இருக்காங்க. என் டேட்டே ஃபஸ்ட் அப்பா ஆகிட்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் வந்து ஃபஸ்ட்டு அப்பா சொல்லி பார்த்துருக்காங்க. மற்ற நம்மளா அங்கிள் ஆகிட்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலி நம்ம ஜிம்மியோட ஃபேமிலி ரொம்ப அழகமாக இப்போ ஜிம் டே அவங்க குழந்தை அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே ஒரு 4 days ஆஃப்டர் பார்க்கண்டா ஒரு பர்சன் கிட்ட ஒரு குழந்தைகிட்ட தான் நம்ம ஜிம் சொல்லியிருக்காங்க ஸ்டோரியை. அம்மா நிஜமாவா சொல்கிறாங்க. டேடாக்கு உங்களை பிடிக்குமா சொல்லிட்டாங்க. இல்லை டேடாக்கு விருப்பத்தை எல்லாரும் நான் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு சுகாவை லவ் பண்ணாதான். அப்புறம் சொல்கிறாங்க சுகா அங்கிள் அவங்க சொல்கிறாங்க. பூனைக்குட்டி சொல்கிறாங்க. பூனைக்குட்டி எனக்கு லவ் பண்ணியிருக்கு. அப்புறம் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அந்த லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படின்னு நடந்து சொல்கிறாங்க. ஆனால் ரிவெஞ்ச் நல்ல ஐடியா சரியா சொல்கிறாங்க. அப்படி மாமா ரிவெஞ்ச் நல்ல ஐடியா இல்லடா ஓகேவா. இப்போ ரிவெஞ்ச் கூட ஒரு பர்சன் பிடிச்சிருக்காங்க. நம்ம லவ் காமிக்கணும் அப்படி தான் நம்ம ஒன்றா இருக்கணும். தவிர நம்ம பிடிக்கிறதுக்காக ரிவெஞ்ச் கூட ஓகே அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு பெஸ்ட்டாக வாழ்ந்து காட்டணும் சரியா சொல்கிறாங்க. மாமா இவர பெஸ்ட் ஆப்ஷன் பேபி சொல்லிட்டு அப்போ நானும் சொல்லி பர்சன் கேட்குறாங்க. திரும்பி பத்திரம் இருக்காங்க. ஏமா அவங்க மீனா சொல்கிறாங்க. என்ன டேடா சொல்கிறாங்க. நான் பெஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் பெஸ்ட்டாக இருந்தா டேடா அப்படி சொல்லி பேபி சொல்லிருக்கா. டேடா தேங்க்யூ சொல்லி அம்மா ரொம்ப லவ் பண்ணுறீங்களா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன் அம்மா லைஃப் வந்து சொல்கிறாங்க. அப்படி அவங்க நான் எதிர்பார்த்தது அம்மா எனக்கு கிடச்சி சொல்லிட்டே சொல்கிறாங்க. பொண்ணு ஹக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகா ஜேகே பார்த்தா அவங்க பாய் பேபி இருக்கு 2 yearsல அவங்க ஃபேமிலி ரொம்ப அழகாக ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பேபி இருக்காங்க. காய்க்கு பேபி இருக்குது. நம்ம நம்ஜனுக்கு பேபி இருக்குது. ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்பப்போ கெட்டு கதை வச்சுப்பாங்க. கான் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைஃப் அழகாக மாறிச்சு பற்றி பார்க்குறாங்க. ஓகே அப்போ மீனா பேபி ஸ்கூல் பழமாக சொல்கிறாங்க. ஓகே டேடா சொல்கிறாங்க. பேபி தான் நம்ம பாய் எனக்கு ஈவினிங் ஸ்டோரி சொல்கிறாங்க. ஓகே ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. பேபி ஃபேன் நான் கூட ஸ்கூல் போயிடுது. ஏதோ ஸ்டோரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க பிடிச்சிருக்கு. நம்பர் பாடி கேட்குறேன்.